ஸோ ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆர்டிகிள் 51A. ஆர்டிகிள் 51Aங்கிறது ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. 51A அப்படிங்கிறது என்னதுன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ ஆர்டிகிள் 51A. இந்த 51A வந்து எப்போது சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து 42nd அமெண்ட்மெண்ட், 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 சேர்க்கப்பட்டது. அப்போ வந்து 10 இருந்தது, 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருந்தது, 10 அடிப்படை கடமைகள் இருந்தது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து USSRல இருந்து நம்ம பாரோ பண்ணது. USSR. இதே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா USA. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா USA. 86th அமெண்ட்மெண்ட்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ரொம்ப முக்கியம். 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இந்த 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002. ரொம்ப முக்கியம், எல்லாமே வருஷம் எல்லாமே முக்கியம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 11வது சேர்க்கப்பட்டது. இந்த 11வது சேர்க்கப்பட்டது என்னது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது என்ன அப்படின்னா கம்பல்சரி எஜுகேஷன், கம்பல்சரி அண்ட் பிரைமரி, கம்பல்சரி அண்ட் ஃப்ரீ பிரைமரி எஜுகேஷன். ஸோ ஒவ்வொரு பெற்றோரோட கடமை என்ன அப்படின்னா பசங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்டேட்டோட கடமை, ஸ்டேட்டா இந்தியா அந்த கண்ட்ரியோட கடமை என்னன்னா ஆரம்ப கல்வியை வந்து இலவசமாக அனைவருக்கும் அளிக்க வேண்டும். கம்பல்சரி பிரைமரி எஜுகேஷன். நீங்க கேட்கலாம், சார் பிரைவேட்ல, நீங்க பிரைவேட்ல போறதுனாலதான் அது ஃபீஸ். நீங்க பிரைவேட்ல உங்க குழந்தைய சேர்க்கல அப்படின்னா கவர்மெண்ட்ல கொண்டாந்து சேர்த்தீங்க அப்படின்னா திரும்ப எல்லாமே கவர்மெண்ட் இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் நிறைய திறக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். கடந்த சில வருடங்களாக பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸுக்கு வந்து நீங்க டீச்சரை கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். நீங்க படிச்சிருக்க நீங்க நிறைய ஆசிரியர்கள் இருக்கீங்க, சரிங்களா? நிறைய ஆசிரியர் இருக்கீங்க, பிஜி அசிஸ்டன்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, டிஓ கிளாஸ் எஸ்பெஷலி. ஸோ அவங்களை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டாந்து இழுக்க வேண்டி வந்தது. வீடு வீடா போய் பசங்களை கூப்பிட வேண்டி இருந்தது. பள்ளிக்கூடத்துக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடா போய் சேர்க்க வேண்டி இருந்தது. இதனாலே நிறைய பள்ளிக்கூடங்களை வந்து மூட வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்தது. ஆனா இப்போ தேங்க்ஸ் டு கொரோனா, இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரை வந்து நிறைய அரசு பள்ளிக்கு நிறைய வர்றாங்க. ஸோ கொரோனாவையும் சொல்லலாம். நீட், அதுக்கு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு, சரிங்களா? ஸோ அதனால வந்து இப்போ வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்கள் கூடியிருக்கிறாங்க. என்ன அருள் சுந்தரம், உங்க பள்ளிக்கூடத்துல கூடியிருக்கிறாங்களா? பத்மபிரியா 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நியூ அட்மிஷன். வாதியார்கள்லாம் டைப் பண்ணலாம். நீங்க இந்த உங்க ஸ்கூல்ல எல்லாம் நிறைய கூடியிருக்குல்ல, இதனால, சரிங்களா? இதனால கூடியிருக்கு. உங்களுக்கே ஒரு ஆர்வமா இருக்கும், சரிங்களா? பசங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா வந்திருப்பாங்க. இதுல என்ன நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. மை ஸ்கூல் ஸ்ட்ரென்த் when I was studying 900 to 1200 நீங்க படிக்கும் போது. ஓகே ஓகே, பரவாயில்ல, ரைட். ஸோ இது ரொம்ப முக்கியங்க. 51A, சரிங்களா? ஸோ 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 வருடம். ராஜகோபால் மை ஸ்கூல் more than 180 increased. வெரி குட். ஸோ இது நல்லதுதான். பட் இப்ப இன்னொரு இது சொல்லியிருக்கிறாங்க, யாரோ சொன்னாங்க, யாரோ சிலது இப்ப இருந்து இல்ல, ரொம்ப நாளாவே இருக்குது. அது ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது கொஞ்சம் கான்ட்ராவர்ஷியல்னு சொல்ல முடியாது, பொதுமக்கள் எல்லாமே ஒரு ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயம்.
அது ஒரு நல்ல விஷயமும் கூட, இருந்தால் நல்லது. அது என்ன அப்படின்னா, அனைத்து அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளியில் தான் சேர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் ஏற்றுங்க அப்படின்ட்டு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே இது ஒரு நல்ல சட்டம் தான். அது பண்ணுனா அரசு பள்ளியோட தரம் வந்து இன்னும் கூடும். சரிங்களா, இன்னும் கூடும். அமெரிக்கால நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அமெரிக்கால பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அரசு பள்ளி தான் தரம் வாய்ந்தது. பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் வந்து அங்க தரம் குறைந்ததாக இருக்கும். சரிங்களா, ரைட். இதுக்கு வந்து சில ஆசிரியர்களே இதுக்கு வந்து கொஞ்சம் இது இருக்கலாம். பட் ஆரம்பத்துல அப்படிதான் தெரியும். பட் ஒன்ஸ் நீங்க எல்லாமே சேர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அதோட இதே வித்தியாசம் வரும். சரிங்களா, ஸோ நிறைய பேருக்கு தரமே உயர்ந்துருமே, எல்லாமே இருந்துரும். இப்ப அரசு பள்ளியில என்னங்க பிரச்சனை அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. எக்ஸாம்பிள் வச்சுங்க, கிளாஸ் ரூமை கூட விட்டுருங்க, டாய்லெட் தான் ரொம்ப 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 முக்கியம். அரசு பள்ளியோட டாய்லெட்டை நல்லா இருக்காது. சரிங்களா, அதுவும் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதனாலேயே நிறைய அரசு பள்ளி மாணவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் டாய்லெட் போகாமையே வீடு வரைக்கும் காலையில போயிட்டு தண்ணி கூட குடிக்காம போறது நிறைய அவலங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க தெரியும் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு அவலமான நிலைமை வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து இருக்கு. டாய்லெட் மட்டும்தான், அந்த டாய்லெட்டை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா போதும். பில்டிங் மரத்துல இருந்தெல்லாம் நம்ம படிக்கலையா சொல்லுங்க, மரத்துல இருந்து படிக்கலையா? எல்லாருமே இதுல எவ்வளவு பேர் நீங்க எல்லாம் மரத்துல இருந்து தான் படிச்சீங்க. சரிங்களா, நானும் சில வகுப்புகள்லாம் மரத்துல இருந்து தான் படிச்சேன். அப்படி இல்லைன்னா பலகையில உட்காந்து தான் படிக்க வைப்பாங்க. சரிங்களா, அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. சரிங்களா, அப்பெல்லாம் லஞ்ச் சிஸ்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. லஞ்சுனா அந்த சத்துணவு சொல்றீங்களா, அது ஒரு பெரிய விஷயமா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்க போறது இல்லை. அது எல்லா இடத்துலயுமே அப்படிதான் இருக்கு. இப்ப தொண்டு தொட்டா இருந்து அது கிட்டத்தட்ட பசங்க வந்து ஆல்மோஸ்ட் வீட்டுல போயாவது கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருக்காங்க. கொஞ்சம் சில ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சத்துணவு நல்லா இருக்குங்க, நல்லா ஆசிரியர்களே சத்துணவு சாப்பிட்ற ஸ்கூல்லாம் இருக்கு. யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் நிறைய இருக்கு, அதெல்லாம் நீங்க சொல்லவே முடியாது. சரிங்களா, டாய்லெட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு அரசு பள்ளியில ஒண்ணு சேஞ்ச் பண்ணணும் ரொம்ப அப்படின்னா, டாய்லெட்டை சேஞ்ச் பண்ணிட்டாவே ஏகப்பட்ட குழந்தைகள் வருவாங்க. மற்றதெல்லாம் ரெண்டாவது தான். ஃபேன் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் தான். டீச்சர்ஸ்க்கே கிடையாது, அது வேற விஷயம். சரிங்களா, டீச்சர்ஸ்க்கே ஒழுங்கா டாய்லெட்ஸ் இருக்காது, அந்த டாய்லெட்ஸ்மே நல்லா இருக்காது. ரைட். ஸோ 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், 86வது அமெண்ட்மெண்ட். அடுத்து ஆர்டிகிள் 52. ஆர்டிகிள் 52 அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர், 52 குடியரசுத் தலைவர். ரொம்ப முக்கியமானதான் சொல்றேன், எல்லாமே முக்கியம். 53 சொல்லலாம், 54 கூட எலெக்ஷனா பிரசிடென்ட் எல்லாம் சொல்லலாம். நான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதான் சொல்லிட்டு இருக்கேன். 61 அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய சொல்லிட்டு இருக்கேன். 62 அப்படிங்கிறது என்னதுன்னா இம்பீச்மெண்ட். இந்த இம்பீச்மெண்ட்ங்கிற வார்த்தை சில பேருக்கு புதுசா இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புதுசா இருக்கும். இம்பீச்மெண்ட் அப்படின்னா ஒரு தவறு செய்தவரை பதவி இறக்கம் செய்வது, பதவியிலிருந்து இறக்குவதற்கான அந்த ஆர்டிக்கல். அதுல என்ன மாதிரிலாம் சொல்லியிருக்கோ அதே மாதிரிதான் சொல்லணும். அடுத்து ஆர்டிக்கிள் 63. 63ங்கிறது விபி. விபி அப்படின்னா என்னது? துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர். 63 வந்து வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யாரு? இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர். இந்தியாவில் முதல் துணை குடியரசுத் தலைவர் யாரு அப்படின்னா, அவரோட பர்த் எதோட தொடர்புடையது, எஸ்பெஷலி ஆசிரியர்களுக்கு. சோ அவரோடது வந்து பாத்தீங்கன்னா வரப்போகிறது டீச்சர்ஸ் டே, செப்டம்பர் 5. செப்டம்பர் 5. யாரோ ஒருத்தர் நேருன்னு டைப் பண்ணிருக்கிறாங்க. இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் நேருன்னு டைப் பண்ணிருக்கீங்க. இந்தியாவின் நிறைய பேருக்கு கொஞ்சம் இது வந்து நமக்கு தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. சில மேபி கேர்லெஸ் மிஸ்டேக்கா இருக்கலாம். நிறைய காலேஜ்ல நீங்க போய், இன்ஜினியரிங் காலேஜோ எந்த காலேஜ்லயே நீங்க போய் கேட்டீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியானா தெரியாது. பிரைம் மினிஸ்டர் மோடிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால தெரியும், மற்றபடி தெரியாது. தமிழ்நாடு கவர்னர்லாம் கேட்டீங்கன்னா சத்தியமா தெரியாது. இங்கேயே சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். ரைட். ஸோ சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் செப்டம்பர் 5. சரிங்களா, அவர் வந்து ஒரு கிரேட் பிலாசபர்.
தத்துவ ஞானி. அவர் தான் இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர், இந்தியாவின் 2வது குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதல் பிரசிடென்ட் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்து ஆர்டிகல் 64 என்ன சொல்லுது அப்படின்னா, இவர் எக்ஸ் அபிஷியோ சேர்மன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. யார் வைஸ் பிரசிடென்ட் வந்தாலும், வைஸ் பிரசிடென்டா யாரு வந்தாலுமே அவர் தான் என்னது, ராஜ்யசபாவின் தலைவர். ராஜ்யசபா அவர் தான் ராஜ்யசபாவின் தலைவராக இருப்பார். சேர்மன் ஆஃப், அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து எக்ஸ் அபிஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் அபிஷியோ அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் தெரியுமா? அந்த பதவியின் பொருட்டு, அந்த பதவியினால், அந்த பதவியின் பொருட்டு அவர் தலைவர். சரிங்களா? அந்த பதவி யாரு வதிக்கிறாங்களோ அவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பழைய பிளானிங் கமிஷனுக்கு சொல்லலாம், இப்ப இருக்க நிதி ஆயோக்கு சொல்லலாம். நிதி ஆயோக்கோட சேர்மன் யாரு அப்படின்னா த பிரைம் மினிஸ்டர் எக்ஸ் அபிஷியோ சேர்மன் ஆஃப் த நிதி ஆயோக். அதாவது அந்த பொசிஷன்ல யார் இருக்கிறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா தலைவர் ஆயிடுவாங்க. 64வது ஆர்டிகல். சோ ராஜ்யசபா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 76 சொல்லுங்க. 76 அப்படிங்கிறது அட்டார்னி ஜெனரல். அட்டார்னி ஜெனரல் இந்திய தலைமை வழக்குரைஞர்னு சொல்லலாம். தமிழ்ல சொல்றதுன்னா தலைமை வழக்குரைஞர். அதாவது இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட கேஸ் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுவார். சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் அந்த கேஸ் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்றது யாரு அப்படின்னா அட்டார்னி ஜெனரல். சோ ஆர்டிகல் 76. அடுத்து ஆர்டிகல் 79 தான் என்னது, பார்லிமெண்ட பத்தி சொல்லுது. பாராளுமன்றம். எதை சொல்லுது? 81 எதை சொல்லுது? 80 வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபா சொல்லுது. 81 வந்து பாத்தீங்கன்னா லோக்சபாவை சொல்லுது. இப்ப இதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். ஏன்னா சில பேருக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு ராஜ்யசபா, லோக்சபா, அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்றோம். அது என்னன்னு சில பேருக்கு தெரியாது. சரிங்களா? சோ அதனால அதை கொஞ்சம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொஞ்சம் டீடைல்டா சொல்றோம். ராஜ்யசபா. சோ இங்கிலீஷ்ல வந்து ராஜ்யசபான்னு சொல்லுவோம், அல்லது இதானே சொல்லுவோம் அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்பர் ஹவுஸ்னா என்னது? மேலவை, அல்லது ராஜ்யசபா. அல்லது இன்னொரு பேர் இருக்கும், இது எல்லாமே எழுதிக்கங்க, கவுன்சில் ஆஃப் என்னது ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா என்னது? மாநிலங்களவைன்னு சொல்லுவோம். சரி, அப்ப இன்னொன்னு என்ன தெரியுமா? லோக்சபா. லோக்சபை. அப்பர் ஹவுஸ். அப்ப இது என்ன சொல்லுவோம்? லோயர் ஹவுஸ். கீழவை. மேல் கீழ் அப்படிங்கிறது சும்மா பேரு தான், அதுல ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? நார்மலா வயசானவங்க கொஞ்சம் ஆவரேஜ் ஏஜ் பாத்தீங்கன்னா ராஜ்யசபால ஆவரேஜ் ஏஜ் அதிகமா இருக்கும். மேபி அதை வச்சுட்டு மேலவை கீழவைன்னு சொல்லுவாங்க. மற்றபடி பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னீங்கன்னா லோக்சபா தான் பவர்ஃபுல். அடுத்து ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். அப்படின்னா என்னது? இது மக்களவைன்னு பேரு.
அப்ப ராஜ்யசபா, லோக்சபா இவ ரெண்டையும் கனெக்ட் பண்றது யாருங்க? பிரசிடென்ட். பிரசிடென்ட் பிரசிடென்ட்னா யாருன்னா குடியரசுத் தலைவர். பிரசிடென்ட் அப்படின்னா குடியரசுத் தலைவர். அருண் பிரசாத் கேட்கிறார், அட்டார்னி ஜெனரல் ஆர்டிகிள் அரசியலமைப்பு சட்ட விதி எண் 74 76 கேட்கிறாரு. 76 தான். 74 என்ன சொல்லுது தெரியுமா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அமைச்சரவை குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கும் அப்படிங்கிறது தான் ஆர்டிகிள் 74. சரிங்களா? ரைட். சோ பிரசிடென்ட் இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. இந்த பிரசிடென்ட் த இன்டர்னல் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட், பிரசிடென்ட், ராஜ்யசபா, லோக்சபா இது மூணு சேர்ந்ததுக்கு பேர் தான் பார்லிமெண்ட். இது மூணு சேர்ந்ததுக்கு பேர் தாங்க பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்னா கொஸ்டின் கேட்பாங்க, பேசிக்கான கொஸ்டின்ஸ் தப்பு பண்ணிடுவீங்க. வெறும் லோக்சபாவும் ராஜ்யசபாவும் மட்டும் பார்லிமெண்ட் கிடையாது. பிரசிடென்ட் இஸ் an integral part of the constitution parliament. Even though president is not a part of the both houses, but president is an integral part of the parliament. குடியரசுத் தலைவர் எந்த அவையிலும் உறுப்பினர் இல்லை, இருந்தாலும் அவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம். அவர் இல்லாம பாராளுமன்றம் கிடையாது. இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தோட சிக்னேச்சர், எல்லாத்துக்கும் ஒப்புதல் அளிக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா பிரசிடென்ட். சரிங்களா? ஓகே. சோ இப்போ இது ரொம்ப முக்கியமானதுங்க. பாராளுமன்றம் அப்படின்னா ராஜ்யசபா, லோக்சபா, பிரசிடென்ட் மூணு சேர்ந்ததுதான். இப்ப பார்க்கலாம். இப்போ ராஜ்யசபால நம்ம லோக்சபால வரும். லோக்சபால மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. பாராளுமன்றத்துல மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது அப்படின்னா 550 பிளஸ் 2ன்னு முத இருந்தது. இப்போ நோ லாங்கர் ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன்ஸ் இப்ப இருக்காது. ஸோ அதனால 550 தான். இந்த 550 வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 538 சரி 550 தானே, இங்க 2 கிடையாது. சரிங்க. இந்த 550 அப்ப 550ங்கிறது என்னது அப்படின்னா 550ங்கிறது தொகுதிகள். இது ராஜ்யசபாக்குரியது. ஸோ 550ங்கிறது தொகுதிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அப்பர் லிமிட் சொல்லுது. ஆனா நம்ம 553 தொகுதி, 550 தொகுதிகள்லாம் இல்ல இந்தியால. இந்தியால எத்தனை தொகுதிகள் இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள மொத்த தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா 543 தொகுதிகள் தான். இந்தியாவில் 543 தொகுதிகள் தான் இருக்கு. இந்த 543ல தமிழ்நாட்டுல எத்தனை இருக்கு? 39. பாண்டிச்சேரியை நீங்க பார்க்கலாம் 1. சோ தமிழ்நாட்டுல 39, பாண்டிச்சேரிக்கு 1. சோ மொத்தம் 543 தொகுதிகள் தான் உண்டு. 550 தொகுதிகள் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இருக்கலாம்ங்கிறது வேற, நம்ம வச்சிருக்கிறது இவ்வளவுதான் வச்சிருக்கோம். இந்த 39ல தனித்தொகுதிகள்னு சொல்லக்கூடிய எஸ்சி வந்து 7. அது என்னன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? தனித்தொகுதிகள் 7ங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கிறேன். யாராவது டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கரெக்டா டைப் பண்றீங்களான்னு பார்க்கலாம். 7 தொகுதிகள் ரொம்ப முக்கியம். மற்றவங்க எழுதிக்கங்க. 7 தொகுதிகள் எது எது அப்படின்னா நம்ம இதுல இருந்து சொல்லுவோம். சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், நாகப்பட்டினம், சிதம்பரம், தென்காசி, நீலகிரி 7 தொகுதிகள். அதாவது சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டுமே வந்துருங்க. காஞ்சிபுரம், திருவள்ளூர், அப்புறம் தாண்டி வந்தீங்கன்னா விழுப்புரம், அப்புறம் சிதம்பரம், அப்புறம் நாகப்பட்டினம், அப்புறம் தென்காசி,
அப்புறம் நீலகிரி. ஸோ இதான் வந்து தனி தொகுதிகள். ரைட். அடுத்து ஒருத்தர் இந்தியாவுக்கு கேட்டிருக்காரு. 84, 47. அதாவது எஸ்சி தொகுதிகள் வந்து 84, எஸ்டி வந்து 47. தமிழ்நாட்டில் கிடையாது. அப்போ மீதி என்ன பாருங்க, 12 வரும். 2 412 ஜென்ரல் கூட்டி பாருங்க. 13க்கு 3 மீதி 1, 14 மீதி 1 5. ஸோ 412, 84, 47. 87 வந்து எஸ்சி. அப்ப இந்த 87 தொகுதிகள்ல எஸ்சி மட்டும்தான் என்ன பண்ணலாம், போட்டியிடலாம். 47 தொகுதிகள்ல எஸ்டி மட்டும்தான் போட்டியிடலாம். ரைட். இப்ப தமிழ்நாட்டில் நீங்க கேக்குறீங்க 39 தொகுதிகள்ல யாரெல்லாம் இருக்கா? தமிழ்நாட்டில் இருக்கிற 39 தொகுதிகள் அதுல வந்து யார் யாரு ஸ்பிளிட் இருக்கு சொல்லுங்க. டிஎம்கே எவ்வளவு? டிஎம்கே. ஸோ இப்போ சொல்லுங்க, டிஎம்கே எவ்வளவுங்க? நார்மலா டிஎம்கே அண்ட் அலையன்ஸ் வந்து 38, ஏடிஎம்கே 1. இது ஜென்ரலா சொல்றதுன்னா ஸோ மொத்தத்துல 39. இதை நீங்க பிரிச்சு சொல்றது அப்படின்னா டிஎம்கே வந்து 24, காங்கிரஸ் வந்து 9, சிபிஐ 2, சிபிஐஎம் 2. எவ்வளவு வருது பாருங்க. அடுத்து விசிகே 1. இதுல ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த 24லயே வந்து பாத்தீங்கன்னா எம்டிஎம்கே, ஐஜேகே, விசிகேல 1. இவங்கெல்லாம் அந்த உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டிட்டு வெற்றி பெற்றவர்கள். அதனால அது டிஎம்கேலயே கவுண்ட் ஆயிடும். அது மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க பாருங்க, இந்த ஓட்ல இந்த எலெக்ஷன்ல இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, டிஎம்கே இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் வாங்கியிருக்கிறாங்க, ஏடிஎம்கே இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து எலெக்ஷன் கமிஷனும் சொல்லும், நிறைய மக்களும் அதை பத்தி பேசுவாங்க. இந்த இடம் வந்து இவ்வளவு ஷேர் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அது உண்மையிலேயே அது சரியான ஃபிகர் கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இப்ப இந்த இதுல எடுத்தீங்க, இந்த இதுல டிஎம்கே, இந்த இதுல டிஎம்கே இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க, பிஜேபி இத்தனை ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்கிறாங்க, காங்கிரஸ் இத்தனை ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்கிறாங்க, இல்ல ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது. இது எல்லாமே இன்ஃபுளுன்ஸ். இது கரெக்டானது கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ ஏடிஎம்கே எடுத்தீங்க, ஏடிஎம்கேக்கு மட்டும் ஓட்டு போட்டதுதான் கணக்க முடியும். ஆனா அது முடியாது. அவங்க அலையன்ஸ்ல இருக்கும்போது கணக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன்ல உங்களால சொல்ல முடியும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை மட்டும்தான் சொல்லலாம். நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு சதவீதம் மட்டும்தான் சரியான ஓட்டு சதவீதம். ஏன் அப்படின்னா அவங்க தனித்து நின்னாங்க, யாருடனும் கூட்டணி வச்சுக்கல. அப்போ அவங்களோட ஓட்டு சதவீதம் தான் கரெக்டா தெரியும். மற்றவங்களோட ஓட்டு சதவீதம் யாருமே சொல்லவே முடியாது. கண்டிப்பா அவங்க சொல்றதை விட கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? அண்ட் கண்டிப்பா அவங்க சொல்றதை விட கம்மியா தான் இருக்கும். இங்கேயே டேலி ஆகல, என்னன்னு செக் பண்ணுவோம் அப்புறம். ஸோ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அது 1. இங்க 38 தானே வரணும். காங்கிரஸ் 9, சிபிஐ 2. சரி, இதை யாராவது செக் பண்ணி சொல்லுங்க. சரிங்களா? ஏதோ ஒரு டேலி ஆகல. இதுல என்ன பிரச்சனை? ஒன்னே வந்து வித்தியாசப்படுது. என்னன்னு செக் பண்ணி சொல்லுங்க கிளாஸ் முடியறதுக்குள்ள. நீங்களே எண்ணி சொல்லுங்க கரெக்டா இருக்கான்ட்டு. காங்கிரஸ் பாருங்க, மொத்தம் 29. காங்கிரஸ் ப்ளூ கலர்ல இருக்கு. 1 2 3 4 5 6 7. காங்கிரஸ் 7, 8
9. காங்கிரஸ் 9ஆ? இருங்க, வரேன். சாரி, இங்க 2 கன்னியாகுமரி இருக்கிறதுனால வசந்தகுமார்ங்கிறதுனால 2 பேருமே அவர் இறந்ததுனால காங்கிரஸ். அப்போ காங்கிரஸ் வந்து 9 கிடையாது, காங்கிரஸ் வந்து 8. ஓகே, இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். காங்கிரஸ் 8ங்க. காங்கிரஸ் 8, விசிகே 1. எழுதி வச்சுங்க, 38. ரைட். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு ஒன்றும் இல்லை சொல்ல போறதுன்னா, அடுத்து 108 சொல்லலாம். வாட் இஸ் 108? 108ங்கிறது என்னது? ராஜ்யசபா சீட் கவுண்ட் கேட்டிருக்கீங்க. ராஜ்யசபா அது சொல்லிடுறேன், நம்ம லோக்சபா தான் சொன்னேன். ராஜ்யசபா வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதுல ராஜ்யசபா எழுதிக்கங்க. ராஜ்யசபா வந்து எவ்வளவு மேக்சிமம் இருக்கலாம் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது அப்படின்னா, ராஜ்யசபா எவ்வளவு மேக்சிமம் இருக்கலாம்னு சொல்லுது 250. மேக்சிமம் இருக்கலாம்னு சொல்றது 250. ஸோ ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 245. அப்ப 245ல 12 பேரு நாமினேஷனை சேர்த்தான் தான் 245. அப்போ இது எவ்வளவு? 2, இந்த 12 பேரை சேர்த்தாதான், சரிங்களா? அப்போ 245. ராஜ்யசபால 12 பேரை நாமினேட் பண்ணலாம், சரிங்களா? அப்போ எவ்வளவு வரும் அப்படின்னா 233. அப்போ இந்த 12 தான் இப்ப கிடையாது, இந்த 233 இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஸ்டேட்ஸ் மூலமாக எடுப்பாங்க. இந்த 233ல மொத்தம் எல்லா மாநிலங்கள் இருக்குல்ல, 38 மாநிலங்கள் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் 233. அதுல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு? தமிழ்நாட்டுக்கு 18. லோக்சபால இருக்கிறவங்களோட பீரியட், அவங்களோட டென்யூர், அவங்களுடைய காலம், பதவி காலம் வந்து 5 வருடம். ஆனா ராஜ்யசபால இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா 6 வருடம். ராஜ்யசபாவை எப்பவுமே கலைக்க முடியாது. லோக்சபாவை கலைக்கலாம், ராஜ்யசபாவை நம்ம எப்பவுமே கலைக்கவே முடியாது. அது ஒரு பெர்மனன்ட் பாடி, சரிங்களா? ராஜ்யசபால எப்படி பெர்மனன்ட் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் 6 வருஷம், 1/3 எவ்ரி 2 years. 2வது வருட முடிவுல 1/3 ரிட்டையர் ஆவாங்க. அப்ப நம்ம 18 பேர் தமிழ்நாட்டுல இருந்து அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒருக்க 6 பேரா எடுப்போம். 2 வருஷத்துக்கு 6 பேர், அப்புறம் 2 வருஷத்துக்கு 6 பேர், அப்புறம் 2 வருஷத்துக்கு 6 பேர். சோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தத்துல 18 ஆயிடும். சோ 18 பேரை 6 6 6 3 பிரிப்போம். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 6 6 பேரை நம்ம எடுப்போம். ராஜ்யசபா வந்து பெர்மனன்ட் பாடி. அது நீங்க நெட்ல பாத்தீங்க, அந்த 18 பேத்துல எத்தனை பேர் டிஎம்கே, எத்தனை பேர் ஏடிஎம்கே அப்படின்ட்டு. இப்ப கூட எலெக்ஷன் நடக்க போகுது, சரிங்களா? எலெக்ஷன் நடக்கிறது, இதெல்லாம் எதை பொறுத்து அவங்களுக்கு வருவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க, தெரியுங்களா? அந்த எம்எல்ஏஸ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க வந்து ராஜ்யசபா உறுப்பினர்களாக ஆக முடியும். ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதே ஆரம்பத்துல வந்து பிஜேபி வந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, பிஜேபி வந்து கிளீன் ஸ்வீப் பண்ணிட்டாங்க லோக்சபால. ஆனா ராஜ்யசபால ஃபுல்லா யார் தான் இருந்தாங்க அப்படின்னா, ராஜ்யசபால ஃபுல்லா யார் இருந்தாங்கன்னா நிறைய காங்கிரஸ் இருந்தாங்க, சரிங்களா? சோ அதனால அவங்களோட அங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் இங்க நிறைய ஸ்டேட்ஸ வின் பண்ணிக்கிட்டே வர்றதுனால, நிறைய மாநிலங்களை வந்து பிஜேபி புடிச்சிட்டே வர்றதுனால அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பின்னாடி வர 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 ராஜ்யசபாவையும் அவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. ராஜ்யசபாலையும் நிறைய பேர் இருக்கிறாங்க, சரிங்களா? ரைட். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா சார்? ஒன் டவுட். இன் லோக்சபா மேக்சிமம் சீட் இஸ் 550 ஆர் 552. ரைட். இந்த 2ங்கிறது என்ன அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன் ரெப்ரசன்டேஷன். நம்ம பிரிட்டிஷ் காலனியா இருந்தது, அதுக்கப்புறம் பிரிட்டிஷர் போயிட்டாங்க,
அப்ப இந்த பிரிட்டிஷாருக்கும் இங்க இருக்க இந்தியன்ஸுக்கும் பிறந்த குழந்தைகள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த பாப்புலேஷனுக்கு பேர் தான் ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்காக அவங்களுக்காக ரெப்ரசன்டேஷன்ஸ் இந்த லெஜிஸ்லேஷன்ல இல்ல அப்படின்னா பிரசிடென்ட் நினைச்சாருன்னா ஒரு 2 பேரை நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தது. சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா, இங்க ஸ்டேட் எடுத்தீங்களே, நம்ம ஸ்டேட்ல மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்கு? ஸ்டேட்ல எத்தனை மொத்தம் சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு? ஸ்டேட்ல சட்டமன்ற தொகுதிகள் வந்து 234 தொகுதிகள் இருக்கு. இங்க ஒருத்தரை வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. ஒருத்தரை நாமினேட் பண்ணலாம், ஒரு ஆங்கிலோ இந்தியனை. சரிங்களா? சோ அந்த 234 பேர் வந்து அவங்களுக்கு 234 தொகுதிகள் இங்கே உண்டு. இந்த 234 243 போட்டீங்கன்னா அது பீகாரோட சட்டமன்ற தொகுதிகளா வந்துடும். சரிங்களா? ரைட். வேற ஏதாவது டவுட் இருக்கா? Total article 395 448 which is correct in school book. Old articles 395, new. சார் உண்மையிலே சொல்ல போறதுன்னா, சரியா சொல்றதுன்னா 395 ஆர்டிகிள்ஸ் கூட இல்ல. இடையில சார் ஆர்டிகிள்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. அதுல சப்டிவிஷன்லாம் சேர்த்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 395க்கு மேல எந்த ஆர்டிகிளுமே கிடையவே கிடையாது. மொத்த ஆர்டிகிளையும் ஒவ்வொன்றையும் நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா மேபி 448 பிளஸ் வரலாம். சரிங்களா? இப்ப கூட நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்பப்போ ஆர்டிகிள்ஸை இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அது வந்து ஒரு நல்ல கேள்வியாவே கிடையாது எத்தனை ஆர்டிக்கல் இருக்கு அப்படின்றது. ஸோ எத்தனை ஆர்டிக்கல் இருக்கு அப்படின்றது கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி கேட்டாங்கன்னா நான் இருக்கிறதுல ஒரு பெருசா போடுங்க 448 பிளஸ். அப்படி இருந்ததுன்னா அது வந்து அந்த கொஸ்டினை வந்து தப்பா தான் ஆக்க முடியும். 400 பிளஸ் ஆர்டிகல்ஸ் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொன்றையும் நீங்க எதை கணக்கு பண்றீங்கன்னு. வைஸ் பிரசிடென்ட்டுக்கு நோ சேலரி அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட்ங்கிற போஸ்ட்டுக்கு சேலரி கிடையாது. பட் வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற அந்த போஸ்ட் இருக்குல்ல, அந்த வைஸ் பிரசிடென்ட்ங்கிற அந்த போஸ்ட் வந்து அவருக்கு வந்து அவர் என்னவா இருக்காரு அப்படின்னா, அவர் ராஜ்யசபாவோட சேர்மனா இருக்காரு. ராஜ்யசபாவோட சேர்மனா இருக்காரு தெரியுங்களா? அதற்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் உண்டு. சரிங்களா? இந்த ராஜ்யசபாவோட சேர்மனா இருக்கிறதுக்கான சம்பளம் தான் அவர் வாங்கிட்டு இருக்காரு. அடுத்து வந்து sir, you said it is 550 and 522 is given in the option. Which one can be corrected? சார், அதாவது கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா 550 தொகுதிகள் இருக்கலாம், 2 பேரை நாமினேட் பண்ணலாம். இந்த 2 பேருங்கிறது இப்ப ரெலவென்ட் கிடையாது. ஸோ அதனால எத்தனை தொகுதிகள் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கலாம்னு சொன்னதுன்றது வேற, எத்தனை தொகுதிகள் உண்மையிலே இருக்குதுங்கிறது வேற. உண்மையிலே இருக்கிறதுங்கிறது 543, 550ங்கிறது லிமிட், அப்பர் லிமிட் பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு மேல போகக்கூடாது. ஓ டாக்டர் சொல்றாரு நீங்க ஒபீஸா இருக்கீங்க, டாக்டர் சொல்றாரு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 4 இட்லிக்கு மேல சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்பனா நீங்க 3 இட்லி சாப்பிடலாமா? சாப்பிடலாம், அது சேஃப் சைடு. 4 கூட சாப்பிடலாம். ஸோ 3 சாப்பிட்டுட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. இல்லை, அதுக்காக தான் 550க்கு மேல தொகுதிகள் இருக்கக்கூடாது. ஸோ 543 தொகுதிகள். ரைட். 395 அதர் சப் டாபிக்ஸ். ஓகே, லாஸ்ட்ங்கிறதே 395 ஆர்டிகிள்ஸ். அதனால புதுசா சேர்க்கல. ஸோ அந்த மாதிரி அப்படி ஒரு கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது. நீங்க ஜென்ரலா சில பேர் 400க்கு மேல், 440க்கு மேல், 450க்கு மேல் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரைட். வேற ஏதாவது டவுட்ஸ்? இம்பார்ட்டன்ட். நவ் தே ஆர் இன்க்ரீசிங் லோக்சபா சீட். நல்லா புரிஞ்சுங்க, லோக்சபா சீட்டை எங்கேயுமே இன்க்ரீஸ் பண்ணல, எங்கேயுமே இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா அது வந்து தப்பு, இல்லீகல். லோக்சபா சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு 39 தான் அப்படின்னா 39 தான், அதை இன்க்ரீஸ் பண்ணவே கூடாது. பாப்புலேஷன் ரேஷியோலையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ஒரு பாரடாக்ஸ். அந்த பாரடாக்ஸ்ங்கிறதுக்காக தான் ஒரு அமெண்ட்மெண்டே போட்டிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது தெரியுங்களா? அந்த அமெண்ட்மெண்ட் வந்து 2026 வரைக்கும் இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் என்ன சொல்லியிருக்காங்க, 2026க்கு பின்னாடி வர சென்சஸ், அப்போ 2031 வரைக்கும் அதை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 2031லயும் அதை பண்ண மாட்டாங்க.
ஏன் அப்படிங்கறத நான் சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இப்போ யூபிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 80 இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 39 இருக்கு. இதெல்லாம் பிக்ஸ் பண்ணது. இதெல்லாம் எந்த சென்சஸ் யூஸ் பண்ணி பிக்ஸ் பண்ணதுன்னு அடிக்கடி கேட்பாங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் எந்த சென்சஸ் யூஸ் பண்ணி கடைசியா பிக்ஸ் பண்ணது அப்படின்னா 1971 சென்சஸ் யூஸ் பண்ணி பிக்ஸ் பண்ணது. அப்போ அந்த மாதிரி 2000, 2001, 2001 எல்லாம் அந்த மாதிரி ஒரு வந்தது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2001 சென்சஸ் பண்ணி கொஞ்சம் சீட் எல்லாம் கூட்டலாமா அப்படின்னு சொல்லி, ஏன்னா பாராளுமன்றம் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாமே. அப்ப அப்படி கூட்டி இருந்தாங்களா நினைச்சு பாருங்க. இந்த 80ங்கிறது 120 ஆகும், இந்த 39ங்கிறது 40 ஆகலாம். சோ நல்லா புரிஞ்சுக்கங்க, இங்க கொஞ்சம் கணிதமும் தெரிஞ்சிருக்கணும். 80 120 ஆச்சுன்னா எத்தனை சதவீதம் கூடியிருக்குன்னு அர்த்தம்? 80 120 ஆகுது அப்படின்னா 50% கூடியிருக்குன்னு அர்த்தம். 39 40, 39 வந்து ஒரு 50 ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. 39 ஒரு 50 ஆச்சு அப்படின்னா ஒரு 25% பிளஸ் ஒரு 26%, 27% அப்படி கூடியிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க ஏன் 26% தமிழ்நாட்டுல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு பாப்புலேஷன் கண்ட்ரோல்ல நம்பர் 2, கேரளா நம்பர் 1, தமிழ்நாடு நம்பர் 2 இடத்துல இருக்கு. லோக்சபா சீட்ஸ் நிறைய இருக்கிறது நல்லதா கெட்டதா அது சொல்லுங்க. லோக்சபா சீட்ஸ் வந்து நிறைய இருக்கிறது வந்து நல்லதா கெட்டதா? அதுக்குள்ள வினோத் வந்து கால்குலேட் பண்ணிட்டாரு. 26% இல்ல சார், நான் ரஃபா சொன்னேன் 28%. சரி 28 வச்சுக்குவோம். லோக்சபா சீட்ஸ் நிறைய இருக்கிறது நல்லதுங்க. எந்த மாநிலத்துக்கு அதிகமா லோக்சபா சீட்ஸ் இருக்கோ அங்கதான் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அரசியல்வாதிகள் எல்லாமே முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாமே அங்கதான் கொடுப்பாங்க. அந்த சீட்ஸ் வச்சுதானே அவங்க வந்து பிரைம் மினிஸ்டராவே ஆக முடியும், ஆட்சியை பிடிக்க முடியும். அப்போ 80 120 ஆச்சு அப்படின்னா இது யூபிக்கு ஒரு நல்ல காரியம் பண்ற மாதிரி இருக்கு. எதுக்குறா நல்ல காரியம் பண்றோம் அப்படின்னா, ஏன் நீ பாப்புலேஷனை அதிகப்படுத்தினதுக்காக பண்ணக்கூடிய இன்சென்டிவ். தமிழ்நாடு இன்னும் கேரளாவுக்கு இன்னுமே இன்க்ரீஸ், அதாவது இன்க்ரீஸ் வந்து கம்மியாகும், இன்க்ரீஸ் ஆகலைன்னு சொல்லல. அந்த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இஸ் டிக்ரீஸ்ட். த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இஸ் லெஸ், வெரி லெஸ் when compared to the rate of increase of among other பிமாரு countries. பிமாருனா அந்த யூபி, அந்த சொல் பேச்சு கேட்காத மாநிலங்கள் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாத மாநிலங்கள்லாம் இருக்குல்ல, எஸ்பெஷலி பாப்புலேஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாத மாநிலங்களா இருக்குன்னு சொல்லுவாங்க. we can say rogue states, அதுதான் பிமாரு அப்படின்னு சொல்லுவோம். பிமாரு அன்டிவைடட் பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். அப்போ இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும் தெரியுமா? பாப்புலேஷன் அடுத்த நாள் இப்படி பண்ணிட்டாங்கன்னா உடனே கேரளா என்ன சொல்லுவான் தெரியுமா? இனிமே எத்தனை குழந்தை வேணாலும் பெத்தியங்க, தமிழ்நாடு எத்தனை குழந்தை வேணாலும் பெத்தியங்க, அப்பதான் நமக்கு ரெப்ரசன்டேஷன் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து பத்மபிரியா சொல்ற மாதிரி இன்டைரக்ட்லி சப்போர்ட்ஸ் என்னது, த பாப்புலேஷன் இன்க்ரீஸ். அதுக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போதைக்கு வேணாம், 2001 வேணாம் பண்ண வேணாம், 2001 பேஸ் பண்ணி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2026க்கு பின்னாடி வர சென்சஸ்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் என்ன அமெண்ட்மெண்ட் அதான் நான் உங்க கேட்டிருந்தேன். அந்த அமெண்ட்மெண்ட் எத்தனாவது அமெண்ட்மெண்ட்? 84th அமெண்ட்மெண்ட். இந்த 84th அமெண்ட்மெண்ட் 84வது சட்ட திருத்தம் தான் என்ன சொல்லுது அப்படின்னா, 2026க்கு அப்புறம் வர சென்சஸை பாத்துக்கலாம்னு சொல்லிடுச்சு. திரும்ப 2031 வைப்பாங்களா? இது பாருங்க சார், வச்சாலும் பிரச்சனை, வைக்கலனாலும் பிரச்சனை. வைக்கலன்னா என்னங்க பிரச்சனை? இப்ப வச்சா பாப்புலேஷனை சப்போர்ட் பண்ணுதுன்னு, வைக்கலன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்போ யூபியில இருக்கிற எம்பி இருக்காருல்ல, யூபியில இருக்கிற ஒரு எம்பி வந்து நிறைய பாப்புலேஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாரு தென் தமிழ்நாட்டுல இருக்கிற எம்பி. சரிங்களா? யூபியில இருக்கிற எம்பி வந்து நிறைய பாப்புலேஷன் பண்ணுவார்.
இப்ப நம்ம எம்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் பாப்புலேஷன் வந்து சப்போர்ட் பண்ணாருன்னா, யூபியில இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா 1/2 கோடி பாப்புலேஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்றவரா இருப்பார். அதனால ஒரு பெரிய பிரயோஜனமும் கிடையாது. சரிங்களா? சோ அப்ப நமக்கு தெரியும்ல, டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப பெருசாச்சுன்னா கன்வீனியன்ஸுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்பவும் பாருங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம், எம்பி எம்எல்ஏ ஃபண்ட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பேஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஒன்னா தானே கொடுக்குறாங்க. அப்ப கொஞ்சமா இருக்கிற பாப்புலேஷனுக்கு ஒண்ணுதான், யூபியில அதிகமா இருக்கிற பாப்புலேஷனுக்கு ஒன்னா அப்படிங்கிற அந்த பிரச்சனையே வருது இல்ல. அதனால நான் இது யூபி அப்படிங்கறதுல அருண் பிரசாத், யூபியை டிவைட் பண்ணுங்க, ஆல்டர்னேட் சொல்யூஷன். யூபியை டிவைட் பண்றதுனால பாப்புலேஷன் குறைஞ்சிருமா? சரிங்களா? அதுக்கு டிவைடுக்கு என்ன ஆப்ஷன்? யூபி ஒரு பெரியது, ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லயும் நல்லா புரிஞ்சுங்க, ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் நிறைய வந்து தனி மாநிலங்கள் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? மகாராஷ்டிரா என்ன கேக்குறாங்க தெரியுமா? விதர்பா வேணும்னு கேக்குறாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்துல வந்து இருக்கக்கூடிய விதர்பா எங்களுக்கு தனியா மாநிலம் பிரிச்சு கொடுங்கன்னு கேக்குறாங்க. உத்தரப்பிரதேசிலேயே 4 பேர் மாநிலம் கேக்குறாங்க. புண்டல்கண்ட், பூர்வாஞ்சால், அவாத் பிரதேசம், அயோத்தியா இருக்குல்ல, அவாத் பிரதேசம், அப்புறம் ஹரித் பிரதேஷ், இவங்கெல்லாம் தனித்தனி மாநிலம் வேணும்னு கேக்குறாங்க. அஸ்ஸாம்ல போடோலேண்ட் கேக்குறாங்க, மேகாலயால கேரோலேண்ட் கேக்குறாங்க, குஜராத்ல சௌராஷ்டிராவை தனியா கொடுங்கன்னு கேக்குறாங்க, வெஸ்ட் பெங்கால்ல கோர்கா லேண்ட் கேக்குறாங்க, வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாம் சேர்ந்த பகுதியில வந்து காமத்பூர் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் கேட்கிறோம். தமிழ்நாட்டிலேயே ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாக்கு வந்து அந்த ஒரு தமிழ்நாடே வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவர் வந்து பிரிச்சு கேட்கல, மாநிலத்தை பிரிக்க கேட்கல, தமிழ்நாடே தனியா வேணும்னு கேட்டிருந்தாங்க. இந்தியன் யூனியன்ல இருந்து செப்பரேட் அப்படி கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேச துரோக வழக்காயிடும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து அதை பத்தி பேசவே இல்லை. திராவிட நாடு கோரிக்கை, திராவிடங்கிறதுல உடன்பாடு கிடையாது. தமிழை கொண்டு போய் திராவிடங்கிற வார்த்தையே தூக்கணும் முத. சரியா? திராவிடத்துல தமிழ் ஒண்ணுங்கிறதுனால தமிழ் இல்லாம போச்சு. தமிழ்ங்கிறது தமிழ், அவ்வளவுதான். சரியா? அதை கொண்டு போய் திராவிடம், நல்லா புரிஞ்சுங்க, நம்ம தான் திராவிடம்னு சொல்றோம். எந்த தெலுங்குல நாட்டிலையும் கர்நாடகா நாட்டிலையும் திராவிடங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. சரிங்களா? திராவிடம் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ் பார்ட்ல வந்ததுதான் சொல்லுவாங்க. ஆனா தமிழ் மத்ததெல்லாம் இப்போ வந்த லாங்குவேஜ், கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல. ஆனா தமிழ் அவ்வளவுதான். திராவிடங்கிற வார்த்தையே வந்து ஒரு தவறான வார்த்தை. அது யாரோ கால்டு வெல்னு ஒருத்தர் வந்து பண்ணிட்டு போயிட்டார். ரைட். அங்க இருக்கக்கூடிய ஒரே மொழி சாயல் கிடையாதுங்க. நான் திரும்ப சொல்றேன், அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி வந்து நமக்கு மட்டும் தாய்மொழி கிடையாது, மொழிகளுக்கே தாய்மொழி. ஆந்திரா தெலுங்கு இங்க இருந்தா தமிழ்ல இருந்தா வந்தது, கன்னட தெலுங்குல இருந்தா தமிழ்ல இருந்தா வந்தது, கேரளா வந்து தமிழும் சமஸ்கிருதமும் சேர்ந்து வந்தது. அதான். அதனால உடனே திராவிடம் சேர்த்துட முடியுமா நீங்க? அப்ப திராவிடம் சேர்த்து நம்மளோட இம்பார்ட்டன்ஸே போயிடுச்சு. அதை வந்து பிரிச்சுதானே வைக்கணும். ரைட். சோ அதனாலதான் இத 2026 இருந்து 2031 வச்சாங்க. 31லயும் பண்ற மாதிரி தெரியல. எதுக்கு 31 வச்சாங்கன்னா, 31 இந்த மாநிலங்கள்லாம் திருந்தி பாப்புலேஷனை குறைச்சிரும். நாங்க அப்படியா இருக்கு, இன்னும் குறைச்சிருக்கா குறைக்கலாம் நம்ம பார்க்க கூட முடியல. ஏன்னா சென்சஸ் இன்னும் எடுக்கணும். சில முக்கிய மாநிலங்களின் பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை சொல்லுங்க. அது ஒன்றும் ரொம்ப முக்கியத்துவம் கிடையாது. பட் இருந்தாலும் நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேன். ரைட். அதிகமாக தமிழ்நாட்டுல நான் சொன்னேன்ல 39, தமிழ்நாட்டுல 39. அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேணாம். சப்போஸ் சில இதை வச்சே நீங்க பாப்புலேஷனை வச்சும் சொல்லலாம். கிட்டத்தட்ட பாப்புலேஷன் எதுல கூட இருக்கு குறைச்சிருக்குதுன்னு வச்சு சொல்லலாம் ஓரளவு. கம்மியா உள்ளத பாருங்க. கம்மியா உள்ளது அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா நாகாலாந்து 1, சிக்கிம் 1, மிசோராம் 1. யூனியன் டெரிட்டரியில பாண்டிச்சேரியும் டெல்லிக்கு மட்டும்தான் இருக்கும்.
இந்த ஆந்திர பிரதேசம் எல்லாம் பிரிச்சதுனால குறைஞ்சு போச்சு. ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. சோ உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து பாருங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, மகாராஷ்டிராவுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஆனா நமக்கு தெரியும் பாப்புலேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, பாப்புலேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, மகாராஷ்டிராவுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பீகார் பாப்புலேஷன்ல. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் 42 ஆகுது. இதே ஏரியா வைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஏரியாவிலேயே பெருசு எதுனா ராஜஸ்தான் தான். ஆனா ராஜஸ்தான்ல எத்தனை தான் இருக்கு? 25 தான். ஏன்னா அங்க மக்கள் தொகை கம்மி. ராஜஸ்தானுக்கு அடுத்து பெருசு எது அப்படின்னா, ராஜஸ்தானுக்கு அடுத்து பெருசு வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்துல பாருங்க 28 இருக்கு. மத்திய பிரதேசத்துக்கு அடுத்து பெருசு வந்து பாத்தீங்கன்னா மூணாவது வந்து மகாராஷ்டிரா. அருள் சுந்தரம் சொல்ற மாதிரி டெல்லி, புதுச்சேரியில மட்டும்தான் இப்போதைக்கு என்ன இருக்கு அப்படின்னா சட்டமன்றம் இருக்கு. அதனாலதான் டெல்லியும் புதுச்சேரியும் தான் யூனியன் பிரதேசங்கள்ல பிரசிடென்ட் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்லி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அசம்பிளி அண்ட் லோக்சபா, ராஜ்யசபால இருக்க எலெக்டட், நாட் நாமினேட்டட். நார்தன் சைடு ஆரியவர்த்தம், சதர்ன் சைடு திராவிட வர்த்தம். அது கூட கரெக்டா இருக்கான்னு சொல்ல முடியாது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மக்களே வந்து யாரு அப்படின்னா தமிழர்கள் தான். மேபி ஆரியர்கள் வந்த பின்னாடி அவங்கள புஷ் பண்ணி இங்க கீழே கொண்டாந்துருக்கலாம். ஆரியர்கள்ன்றது வந்து சென்ட்ரல் ஏசியால இருந்து வந்திருக்கலாம், ஈரான் அந்த ஏரியால இருந்து வந்திருக்கலாம். அவங்க ஒயிட் ஸ்கின்டு பீப்புள். இங்க இருந்த மக்கள் வந்து டார்க் ஸ்கின்டு பீப்புள். குமரிக்கடலும் கீழே இருந்து, அதாவது இப்ப நம்ம மக்கள் வந்து பண்ண மாட்டாங்களா, ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போவாங்கல்ல, லேண்டு தானே அது. நம்ம ஆட்கள் வந்து கடல் கடந்து எவ்வளவு தூரம் போயிருக்கிறாங்க. அப்ப குமரி கண்டத்துல இருந்தவங்க, குமரிங்கிறது கீழே வரைக்கும் இருந்தது. குமரி கண்டத்துல ஒரு பார்ட் தான் இது ஸ்ரீலங்கா எல்லாம். குமரி கண்டத்துல மொரீஷியஸ் எல்லாமே வந்துடும், கீழே இருக்கு ஃபுல்லா. குமரி கண்டத்தை வந்து தண்ணி வந்து லோ லையிங் உள்ள போயிடுச்சு கடலுக்குள்ள. அப்ப இந்த குமரி கண்டத்துல இருந்து அப்படியே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா போவாங்கல்ல. சில ஒரு ஒரு பிரிவினர் போலாம்ல, ஒரு தமிழ் ஆட்களுக்கு ஒரு பேர் ஒரு கோச்சிட்டு போலாம், அங்க ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்திருக்கலாம். அப்ப சில பேர் வந்து அப்படியே போயிருவாங்கல்ல. நடக்க முடியாதா? நினைச்சு பாருங்க. இந்த கொரோனா பீரியட்ல சவுத்துல இருந்து நார்த்துக்கு எவ்வளவு பேர் நடந்து போயிருக்காங்க தெரியுமா? ஒரு மாசமே ஆகட்டுமே, ஒரு மாசத்துல நடந்தே போகட்டுமே. அப்ப நடந்து போனா இவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்குது இல்ல. அப்படி போனவர்கள் தான் நார்த்ல போய் அங்க வந்து ஒரு பெரிய சிவிலைசேஷனை, இதே மாதிரி சிவிலைசேஷன். அப்போ நார்த்ல வந்து ஒரு சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து தமிழர்கள் உருவாக்குறாங்க அப்படின்னா தமிழுக்கும் அதுக்கு எவ்வளவு சம்பந்தங்கள் இருக்கு. இப்ப கூட உங்களுக்கு கீழடியில ஆய்வு கண்டுபிடிக்கும் போதெல்லாம் பண்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கீழடிங்கிறது இப்ப வந்தது. கீழடிக்கு பல 1000 வருடங்களுக்கு முன்னாடியே தமிழ் நாகரிகம் வந்து தலை தோன்றிருக்கு. அப்ப அதுல ஒரு பகுதியினர் போய் தான் சிந்து சமவெளி நாகரிகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்போ ஒரு பகுதி போய் உருவாக்குறாங்க அப்படின்னா அப்போ இங்க குமரி கண்டத்துல எப்படி இருந்திருக்கணும், எப்படி தலை தோங்கி இருந்திருக்கணும், எவ்வளவு பெரிய 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 லெவல்ல இருந்திருக்கணும், எவ்வளவு வசதியாக இருந்திருக்கணும், ஒரு மெட்டலர்ஜில எவ்வளவு இருந்திருந்திருக்கலாம். அதெல்லாம் அகழ்வாராய்ச்சி, கடல்ல இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி பண்ணாதான் அதை பத்தி தெரியும். பட்டினம்பெதூர், லெமூரியாங்கிறதா அதான் லெமூரியா கண்டம்னு சொல்லுவாங்கல்ல, அதான் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் நடந்திருக்கு. இதெல்லாம் தப்பிச்சுதானே வந்திருக்கு. பூம்புகார்லாம் ரொம்ப செழித்தோங்கியதுன்றாங்க, சங்க காலத்திலே இருக்கு. சரிங்களா? அடுத்து பகுருலி ரிவர், பகுருலி ரிவர்னு ஒரு உடைத்துன்னு வரும். 108 எழுதுனேன்னு நினைக்கிறேன். 108 அப்படிங்கிறது என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். 108 என்பது என்ன? நூத்தி எட்டுங்கிறது
கூட்டமர்வு, ஜாயிண்ட் சிட்டிங். இதுலயே உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லணும். நார்மலா அந்த பில்லுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஆக்சுவலா பில்லுனா என்ன தெரியுங்களா? பில்லுனா மசோதா. எதுவுமே ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறது பில். ஒரு ப்ரொபோசல் வந்து பில். ப்ரொபோசல்ங்கிறது பில். இந்த பில் வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகணும். பார்லிமெண்ட்ங்கிறது நான் சொல்லியிருக்கேன், லோக்சபா, ராஜ்யசபா. அப்போ இது ரெண்டுலையும் பாஸ் ஆகி அதுக்கப்புறம் கடைசியா பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் வந்து சைன் போட்டாருன்னா அது என்னவாயிடும்? ஆக்ட் ஆயிடும். அப்போ ஒரு மசோதா தான் என்னவாகும்? சட்டமாகும், பிரசிடென்ட் சைன் போட்ட பின்னாடி. இனிஷியல் ஸ்டேஜ் வந்து மசோதா. இப்போ நீங்க பாருங்களேன், லோக்சபா இருக்கு, ராஜ்யசபா இருக்கு. இந்த மசோதால ஃபர்ஸ்ட் ஒரு மசோதா எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினரி பில். எதெல்லாம் ஆர்டினரி பில்? இதெல்லாம் இல்லாததெல்லாம் ஆர்டினரி பில். அடுத்து வந்து மணி பில். ஆர்டினரி பில்னா சாதாரண மசோதா, பில்லுனா மசோதா. மணி பில்னா என்னது? பண மசோதா. மூணாவது என்ன தெரியுமா? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. ஆர்டினரி பில்னா சாதாரண மசோதா, மணி பில்னா பண மசோதா. மூணு வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா இருக்குல்ல, இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா வந்து எங்க வேணாலும், லோக்சபாலேயோ ராஜ்யசபாலேயோ, இந்த மூணாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இத வந்து லோக்சபா, ராஜ்யசபா எங்க வேணாலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எங்கேயாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணல, ஃபர்ஸ்ட் அந்த பில்ல படிப்பாங்க, 3 ரீடிங்ஸ் வரும், பில்லுக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்ப லோக்சபா, ராஜ்யசபாலே பண்ணலாம். ஆர்டினரி பில்லையும் லோக்சபாயோ ராஜ்யசபாவோ எங்க வேணாலும் பண்ணலாம். மணி பில்லுங்கிறது பண மசோதா. மணி பில்ல வந்து லோக்சபால மட்டும்தான் பண்ண முடியும். மணி பில்லுக்கு லோக்சபால மட்டும்தான் அதிகாரம் உண்டு. ராஜ்யசபா வந்து லோக்சபா பாஸ் பண்ண பின்னாடி ராஜ்யசபால வந்து ஒரு ஒப்புக்கு சொல்லுவாங்க. அவங்க சில மாற்றங்கள் பண்ணலாம், இல்ல ஒரு 14 நாள் அதை கிடப்புல வச்சுட்டு சொல்லலாம். 14 நாள் முடிஞ்சு போச்சு அப்படின்னா ராஜ்யசபா வந்து அந்த லோக்சபா வந்து ராஜ்யசபா சொன்னதை கேட்கலாம், கேட்காம இருக்கலாம், அவ்வளவுதான். So, money bill can be introduced only in the லோக்சபா. ஒரு பில் மணி பில்லா இல்லையாங்கிறத யாரு சொல்லலாம் அப்படின்னா லோக்சபா ஸ்பீக்கருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. மக்களவை சபாநாயகருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. மணி பில்னா எந்த ஆர்டிகிள் அப்படின்னா அது பின்னாடி பார்க்கலாம், 110 ஆர்டிகிள் சம்பந்தப்பட்டது, சட்ட விதியா. ஆர்டினரி பில் இருக்குல்ல, இந்த ஆர்டினரி பில்ல எங்க வேணாலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மணி பில்லை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் சிட்டிங் இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. மணி பில்லுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் இருக்கா? கிடையாது. ஏன் அப்படின்னா லோக்சபா தான் முடிவு பண்ணணும். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டா இதுக்கும் கிடையாது. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா லோக்பால் ரொம்ப வருஷமா, லோக் ஆயுக்தா, லோக்பால் பில் வந்து ரொம்ப வருஷமா இருந்தது. இன்னும் வரைக்கும் பாத்தீங்கன்னா 33% ஆஃப் விமன் ரிசர்வேஷன். பாராளுமன்றத்துல, சட்டமன்றத்துல 33.1% பெண்களுக்கான இடஒதுக்கீடு இன்னும் வந்து ஒண்ணு லோக்சபால பாஸ் ஆகும், அப்ப ராஜ்யசபால பாஸ் ஆகாது, இங்க பாஸ் ஆகும், அங்க பாஸ் ஆகாது, அப்புறம் பிரசிடென்ட் சைன் போடாம பிரச்சனையாகும். அந்த மாதிரி இருக்கும். பிரசிடென்ட் சைன் போடாம பிரச்சனையா இருக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. இங்க இவங்களுக்குள்ளதான் பிரச்சனையா. ஆர்டினரி பில்லுக்கு தான் ஜாயிண்ட் சிட்டிங் உண்டு. ஆர்டினரி பில்ல ராஜ்யசபால இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஒரு பில்ல வந்து லோக்சபா வந்து
ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ரிஜெக்ட் ஆனதுன்னா எஸ்ன்னு சொல்லணும், நோன்னு சொல்லணும். நோன்னு சொன்னது அதிகமாச்சுன்னா ரிஜெக்ட்னு அர்த்தம். சப்போஸ் லோக்சபா ரிஜெக்ட் ஆச்சு, ராஜ்யசபால பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ இது ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, திரும்ப ஜாயிண்ட் சிட்டிங் போகும். இந்த ஜாயிண்ட் சிட்டிங் நார்மலா லோக்சபாவுக்கு தான் அட்வான்டேஜா இருக்கும். சரிங்களா? சோ இதுதான் ஜாயிண்ட் சிட்டிங் சொல்லக்கூடியது. அந்த கூட்டமர்வு இருக்கு தெரியுங்களா, அந்த கூட்டமர்வுக்கு பேர் தான் 108 ஆர்டிகிள். நோட் பண்ணிக்கங்க. கூட்டமர்வு இது வரைக்கும் மொத்தம் எத்தனை முறை நடந்துள்ளது பாத்தீங்கன்னா 1961. டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். டவுரினா என்னது? வரதட்சணை தடுப்பு சட்டம். வரதட்சணை தடுப்பு சட்டம். அதுக்கப்புறம் 1978 பேங்கிங் சர்வீஸ் கமிஷன். அப்ப பிஎஸ்ஆர்பின்னு இருந்தது, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். பேங்கிங் சர்வீஸ், வங்கி சேவை, வங்கி பணியாளர் தேர்வாணையம், பேங்கிங் சர்வீஸ் கமிஷன் ஆக்ட், அதை ரிப்பீல் பண்ணதுக்காக 1978. அதுக்கப்புறம் 2002 ரேகா சொன்ன மாதிரி போட்டா, பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட். இந்த 3 முறையில தான் ஜாயிண்ட் சிட்டிங் நடந்திருக்கு. ஜாயிண்ட் சிட்டிங் கூட்டமர்வு இந்திய பாராளுமன்ற வரலாற்றிலேயே மொத்தம் 3 முறைதான் நடந்துள்ளது. அந்த 3 முறை எழுதிக்கங்க. வரதட்சணை தடுப்பு சட்டம், டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 அப்போ. அப்புறம் வங்கி சேவை தேர்வாணையம், வங்கி சேவை குழு சட்டம்னு சொல்லலாம். அதை ரிப்பீல் பண்ணும்போது, அதை நீக்கும் போது, அதை நீக்கிய சட்டம், நீக்கல். அப்புறம் பொட்டா, பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், பொட்டான்ற சட்டம், தீவிரவாதம் தடுப்பு சட்டம். அடுத்து 108 பார்த்தோம். 110 தான் இப்பதான் சொன்னேன். 110 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா பண மசோதாவை பத்தி சொல்லக்கூடியது, மணி பில்லை பத்தி சொல்லக்கூடியது, மணி பில்ஸ். அடுத்து 112. ஆக்சுவலா பட்ஜெட்டுங்கிற வார்த்தை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. அதுக்கு பதிலா என்ன பேர் இருக்கும்? ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், இதுக்கு பேர் தான் பட்ஜெட். பட்ஜெட்ன்ற வார்த்தை கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. ஆண்டு நிதிநிலை ஆண்டு நிதிநிலை அறிக்கை. இந்த வருஷம் பட்ஜெட்டோட ஸ்பெஷல் என்ன? இந்த வருஷத்தோட பட்ஜெட்டோட ஸ்பெஷல் தமிழ்நாட்டு பட்ஜெட் சொல்லுங்க. அக்ரிகல்ச்சருக்கு செப்பரேட். இ பட்ஜெட். இப்போ மீனா திலகன் உங்களுக்கான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இப்ப பினான்ஸ் மினிஸ்டர் யாரு? ஃபர்ஸ்ட் பினான்ஸ் மினிஸ்டர் யாரு? டைப் பண்ணுங்க. சீக்கிரம் செக் பண்ணாம டைப் பண்ணணும். இந்தியா சொல்றேன். பினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வச்சு டைப்பே பண்ணல. இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு இதான் பண்ணிட்டீங்க. ஒரு நிர்மலான்னு சொல்லிருக்கீங்க. இதே ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க அப்படின்னா ஹானரபிள்னு சொல்லணும். இன்டர்வியூல கேட்டாங்கன்னா, இப்ப நீங்க டைப் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டர்வியூல கேட்கும் போது ஹானரபிள், மாண்புமிகு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். ஃபர்ஸ்ட்
யாருக்கு கேட்கலாம்? ரேகா சீலன் சொல்லுங்க. முதல் இந்தியாவின் சுதந்திர இந்தியாவின் முதல் நிதி மந்திரி. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. கேட்கறவங்க சொல்லுங்க. ரேகா ஃபர்ஸ்ட். கேட்கறவங்க மட்டும் டைப் பண்ணுங்க. மகாலட்சுமி எம். டைப் பண்ணுங்க. உங்களோட கொஸ்டின் இதுதான். டிடி கிருஷ்ணமாச்சாரியார் கிடையாது. பரவாயில்ல, தெரிஞ்சுங்க. தெரியலன்னா தப்பு கிடையாது. சண்முகம் செட்டி. சண்முகம் செட்டி அப்படிங்கிறவர் தான் முதல் சுதந்திர இந்தியாவின் முதல் பினான்ஸ் மினிஸ்டர். சண்முகம் செட்டி. ஒன்னும் பிரச்சனை இல்லை. தெரியலன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஒரு ஸ்டூடெண்ட் குரூப் 2A சொல்றேன், கேளுங்க. அது எதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலான்னு தெரியல. குரூப் 2A அந்த பொண்ணு வந்து ஸ்டேட்ல செகண்ட் எடுத்த பொண்ணு. நம்ம ஸ்டூடெண்ட் தான். அந்த இது கூட வச்சிருப்பேன், அந்த மதுரையில இந்த போட்டோவில் கூட வச்சிருப்பேன் இந்த பொண்ணு. 2002 நினைக்கிறேன். அப்படியே இருங்க, அதை காட்டுறேன். அந்த இருக்காங்களான்னு பார்க்க. நான் தேர்ந்தது வேற, கிடைச்சது இவங்க. இவங்க கிடையாது. இவங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தசாரதி இப்ப சிவகாசியோட முனிசிபல் கமிஷனரா இருக்காரு. இவர் மெயின்ஸ்ல வந்து, அதாவது ப்ரிலிம்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்போ வந்தது. இன்டர்வியூக்கு முன்னாடி ஸ்டேட் ஃபர்ஸ்ட், இன்டர்வியூ மார்க் சேர்த்தவொன்னா ஸ்டேட் செகண்ட் ஆனாரு. மாரி செல்வி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் விஏஓல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. இப்ப முனிசிபல் கமிஷனரா இருக்கிறாங்க. இவங்க ஸ்டேட், இவங்களும் பார்வதி வந்து பாத்தீங்கன்னா முனிசிபல் கமிஷனரா இருக்கிறாங்க. இவர் வந்து அசிஸ்டன்ட் லேபர் இன்ஸ்பெக்டர், இப்ப இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் ப்ரொமோஷன்ல இருப்பார். சரி, இது இல்ல, அவங்க எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. மதுரை ஐஏஎஸ் அகாடமி, மதுரை ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. சரிங்களா? ஸோ அந்த குரூப் 2A இவர் ஃபர்ஸ்ட், இவர் செகண்ட். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றீங்களா நான் தப்பா அடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா கூட இருக்கும். அதுக்காக தான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னா, அவங்க வந்து அந்த குரூப் 2A வந்து ஸ்டேட் செகண்ட் ரேங்க். அவங்க ஆன்லைன் கிளாஸஸ் சொல்லுவாங்க. சார் ஆன்லைன் கிளாஸஸ் நான் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணவே மாட்டேன் சார். ஏன் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னா, எல்லாருமே ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சார். நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா நீங்க பாட்டுக்கு அவங்க பாட்டு டைப் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது 2012 நினைக்கிறேன் அந்த சமயத்துல. அதனால நான் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணவே மாட்டேன் சார். நான் ஃபுல்லா என்ன பார்ப்பேன் அப்படின்னா, ரெக்கார்டிங் கிளாஸஸ் தான் சார் பார்ப்பேன். ரெக்கார்டிங் கிளாஸஸ் சிரத்தையா அன்னைக்கு நடக்க கிளாஸஸ் அப்போ உட்காந்து நைட்ல அந்த ரெக்கார்டிங் கிளாஸஸ் படிச்சு அதுல இருந்து நான் நோட்ஸ் எடுப்பேன். எடுத்து ஒரு 2-3 மாசம் ஆன பின்னாடி அப்புறம்தான் நான் லைவ் கிளாஸஸ்க்கே வந்தேன். ஏன்னா எனக்கு வந்து அப்படியே ஒரு கான்பிடன்ஸ் போயிடுமோ அப்படின்ற பயம் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அது மாதிரி யாரும் வருத்தப்பட வேணாம், அதுக்காக தான் சொல்றேன். இப்போ என்னன்னா, சில பேர் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, சில பேருக்கு வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியலையே சார் அப்படின்ற மாதிரி இருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க பாட்டுக்கு பண்ண ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரியா? அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கா இல்லையா சொல்லுங்க. இதுல எத்தனை பேர் இருக்கு சொல்லுங்க. ஆமா சார், எந்த சார் எல்லாருமே ஆன்சர் பண்றாங்களே, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்றத ஃபீல் இருக்கா? அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? நல்ல ஆன்சர் பண்றவங்களே கண்டிப்பா இருக்குன்றாங்க. சரியா? இது இருக்கும் ஆரம்பத்துல. இப்ப இருந்து நான் முதலே சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு பாருங்க, ஸ்டேட் செகண்ட் ரேங்க் எடுத்தது. அந்த பொண்ணு லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணாததுக்கு ஒரு காரணமே அதான். என்ன அப்படின்னா, சார் கேட்கறதுக்கெல்லாம் ஆன்சர் பண்றாங்க சார், எல்லாருமே எனக்கு ஒண்ணுமே தெரியல சார். அதனால இங்க நீங்க ஆன்சர் பண்றது அப்படிங்கறதெல்லாம் விட்டுருங்க. சரிங்களா? இதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்மளோட மெயின் வந்து எக்ஸாம்ஸ். அங்க நம்ம ஆன்சர் பண்ண போறோம். இப்ப நமக்கு தெரியலையா திரும்ப, ஆனா படிச்சதை தெரியாம இருக்கக்கூடாது பின்னாடி. இப்ப சில பேர் வந்து ஏற்கனவே அவங்க கொஞ்சம் படிச்சிருப்பாங்க, ரிவைஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவருக்காக தான் அருள் சுந்தரம் வந்து கேட்டார், சார் பழைய வாய்ஸ் ஃபைல்லாம் எனக்கு வேணும் சார், எனக்கு நிறைய அங்க ஒர்க் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு, வேலையில வந்து வேலைப்பளு நிறைய இருக்கு, இந்த வேலைப்பளுனையும் கேட்கக்கூடிய ஒரே நம்ம வந்து பாத்தீங்கன்னா மொபைல்ல வந்து ஹெட்செட் போட்டு போனா நீங்க எந்த வேலை பார்த்தாலும் யாருமே ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க.
அப்போ வாய்ஸ் ஃபைல்ஸ் வந்து நீங்க கேட்கலாம், எப்போ வேணாலும் கேட்கலாம். யாருமே ஒண்ணுமே அது நீங்க படிக்கிற மாதிரி ஃபீல். இதே நீங்க புத்தகத்தை வச்சு நீங்க உங்க ஆபீஸ்ல போய் படிச்சீங்கன்னு வச்சுக்கீங்களேன், எல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிடும். எல்லா நீங்க வச்சீங்கன்னு வச்சீங்களேன், பாட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ரொம்ப சந்தோஷப்படுவான். சரி அவன் கெட்டு போறான் போல இருக்கு பாட்டை கேட்டுட்டு அப்படின்னு நினைச்சுவாங்க. அது உண்மைதான். அந்த உலகத்துல வந்து மக்கள் வந்து நீங்க உங்களுடைய சில பேர் எக்ஸெப்ஷன் இருப்பாங்க, எப்பவுமே எதுலயுமே எக்ஸெப்ஷன் இருக்கும். நீங்க வந்து நிறைய பேர்த்துல வந்து உங்க துக்கங்களை வந்து பரிமாறிக்கொள்வீங்க. உங்களோட துக்கங்களை வந்து மத்தவங்களோட பரிமாறிக்கொள்றதுனால அவங்களுக்கு தான் சந்தோஷம் கொடுக்குறீங்க நீங்க உண்மையிலேயே. சரிங்களா? ரியலா சில பேர் மட்டும்தான் உங்களுடைய துக்கத்துக்கு ஒரு பரிகாரம் தேடுறதுக்கு விளைவாங்க. மத்தவங்க எல்லாமே இப்போ நீங்க உங்க துக்கத்தை மத்தவங்கள்ட்ட நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து அதனால சந்தோஷம் தான் அடைவாங்க. அதனால ரொம்ப நாள் ஆச்சு, இதாச்சு, வயசானா ரொம்ப இருக்கு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சொன்னேன் பாசாரதி பார்த்திபன் வந்து குரூப் 1ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தாரு. 22 வயசு 21 வயசு தான். பார்த்தசாரதி வந்து படிக்க வரும்போதே இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் சொன்னேல, இப்ப காட்டினேல பார்த்தசாரதி, அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒய்ஃபுக்காக தான், அவர் ஒய்ஃப் அட்டன் பண்ண வந்தாரு. இவருக்கு டைமே கிடையாது. இவர் அங்கங்க போய் பிசியோதெரபி வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒய்ஃப் அட்டன் பண்ணி வந்து டெய்லி வந்து கிளாஸ்ல வந்து முன்னாடி வந்து கூப்பிட வருவார் ஒய்ஃபை கூப்பிட வரும்போது அப்புறம் அவர் படிச்சு அப்புறம் ஒய்ஃபை நிப்பாட்டி வச்சுட்டு அதே ஃபீஸ்ல வந்து இவர் ஜாயின் பண்ணிட்டார். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் இப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தார். அதனால அருள் சுந்தரம் கேட்டாரு, அந்த மாதிரி எனக்கு ஐசிடி ட்ரைனிங் இருக்கு, என்னால நிறைய ஒர்க் இருக்கு. ஏன்னா இப்ப வேலையே இல்லாம திடீர்னு இப்போ கொஞ்சம் ஒர்க் இருந்தாலுமே நிறைய ஒர்க் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ஐசிடில பயங்கரமான ஒர்க், ஸ்கூல்ல இருந்தா கூட அவ்வளவு ஒர்க் இருக்காது. அதுல நல்ல சொல்லி தராங்களா இல்ல ரொம்ப பேசிக் சொல்லி தராங்கன்றது வேலை விஷயம். சரியா? அப்ப நமக்கு ஒரு டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும். அந்த நேரத்துல நீங்க வாய்ஸ் ஃபைல் கேட்டீங்கன்னா, அதனாலதான் பழசெல்லாம் டெலீட் பண்ணி திரும்ப அதான் போட்டுட்டு திரும்ப ஒண்ணு அந்த டெலிகிராம்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்டிருக்கேன். அதை நீங்க ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அதை நீங்க வந்து கேட்டுக்கலாம். நான் 10வது முடிச்சு 25 வருடம் ஆகி விட்டது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும். நீங்க தான் பயங்கரமா ஆன்சர் பண்றீங்களே, மத்த பிரியா பார்த்து மத்தவங்க பயப்படுறாங்களே. ஆமா சார், டேமேஜ் பண்ணி தான் சார் பாப்பாங்க. என்ன டேமேஜ் பண்ணி பாப்பாங்க தெரியல எனக்கு. நான் ஏதோ சொல்ல வந்த மறந்துடுச்சு. 9 to 4:30 ட்ரைனிங் சார். கரெக்ட். சரியா? அதனால அது வந்து உங்களுக்கு வந்து அப்படி அதை ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் சொல்றேன். நான் எது கேட்கறேன்னா, எவ்வளவு பேர் கேட்கும்போது ஒரு இன்டராக்டிவ்காக அதை கேட்பேன். சரிங்களா? இன்டராக்டிவாக எவ்வளவு பேர் சொல்றாங்க அப்படிங்கிறது கேட்க அவங்களுக்கு ஒரு இதா இருக்கும்ல. நம்ம கேட்கும் போது ஒரு ஆன்சர் சொல்லணும்னா, நமக்கு பள்ளிக்கூடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லும் போது ஒரு ஆன்சர் சொல்லணும்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் எப்பவுமே நமக்கு, அந்த சந்தோஷத்துல நம்ம இது வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனம் நினைக்கவே கூடாது. சில பேர் ஸ்போர்ட்டிவா இருக்கணும். தப்பா இருந்தாலும் நமக்கு ஒரு தோணுது, இது தப்பா இருக்குமோ, டைப் பண்ணுங்க, அது ஒண்ணும் கண்டுக்கவே இல்லை. தப்பா இருந்தா என்ன, அதனால என்ன பிரச்சனை, திரும்ப எந்த தப்பு பண்ண மாட்டீங்களா? சரிங்களா? ஆகா, அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கேட்கும்போது வேற பேரை போட்டமே, அது தப்புன்னு தெரிஞ்சது. அப்ப திரும்ப அந்த தப்பை பண்ண மாட்டீங்களா? சரிங்களா? அதனாலதான் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கறதுல வந்து கொஞ்சம் நல்லது. நான் கொஞ்சம் கிளாஸ் வந்து இன்ட்ராக்ஷன், அதனால கொஞ்சம் கிளாஸ் டிலே ஆனாலும் இன்ட்ராக்ஷன் பண்ணி தான் வச்சுக்குவேன். சரிங்களா? அது இப்ப கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லிபரலா தானே இருக்கு, அதனாலதான் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்றதுல தப்பு இல்லை. அந்த இன்ட்ராக்ஷன் எல்லாமே நம்ம சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்டது தானே, வேற ரொம்ப டீவியேட் ஆனாதானே பிரச்சனை. நம்ம தப்பா சொன்னா அது மறக்காது. ஆமா, நம்ம தப்பா சொல்லிட்டோம்னா மறக்காது. அந்த தப்பை திரும்ப பண்ண மாட்டோம்ல, திரும்ப பண்ணக்கூடாது. இன்ட்ராக்ஷன் இருந்தாதான் கிளாஸும் ஒரு ஆக்டிவா கவனிக்கணும்னு தோணும். மத்தவங்க வந்து ஈவன் இதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் உங்களோடய சில பேர் ஆன்சர் பண்றவங்களோடய தெரிஞ்சவங்க சும்மா கூட வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் எப்பவுமே இருப்பாங்க. சில பேர் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனா டைப் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ வந்து இங்க கொஞ்சம் பேர் தான் டைப் பண்றோம், நமக்கு தான் நிறைய தெரியும் அப்படின்னு நினைக்க வேணாம். சரியா? அந்த ஒரு ஓவர் கான்பிடன்ஸும் வேணாம். சரியா? எல்லாமே அமைதியா இருந்துட்டு அடிச்சுட்டு போறவங்களும் எவ்வளவு பேர் இருப்பாங்க. கரெக்டா? ஆர்டிக்கலை வந்து ஈஸிங்கிறதுலாம் கிடையாதுங்க. அது நம்பர் அசோசியேஷன், அதுக்கு போய் ஏதாவது ஷார்ட்கட் இதெல்லாம் பார்க்காதீங்க. திரும்ப 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 கேளுங்க. சரிங்களா? திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தர் ஆன்சர் பண்றீங்க, நல்லா ஆன்சர் பண்றீங்க, நீங்க உடனே ஓவர் கான்பிடண்டா இருந்துறாங்க. சரியா? சரி, நம்ம ஆன்சர் பண்றோமே, மத்தவங்க ஆன்சர் பண்ணலையே, சரி நம்ம தான் டாப்பரா அப்படின்லாம் நினைக்க வேணாம். அமைதியா இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. சரிங்களா? அதனால அதுவும் கொஞ்சம் பாத்துக்கணும். சரியா?
எல்லா விதத்துலயும் கரெக்டா போகணும். ஸோ 112 ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட். பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது, இதுதான் இருக்கு. அடுத்து வந்து ஆர்டிகிள் 123. 123 அப்படிங்கிறது என்னதுன்னா ஆர்டினன்ஸ். ஆர்டினன்ஸ்னா என்னங்க தமிழ்ல? நிறைகுடம் காலிக்குடம்லாம் சொல்ல முடியாது. இங்க ஆன்சர் பண்றவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே காலிக்குடமோ அரைக்குடம்னு சொல்ல முடியாது. நிறைகுடமா இருக்கிறவங்களும் ஆன்சர் பண்ணுவாங்க, நிறைகுடமா இருக்கிறவங்க சும்மாவும் இருப்பாங்க, ரெண்டுமே உண்டு. ஆர்டினன்ஸ் என்னதுன்னா அவசர கால சட்டம். நிறைய பேருக்கு தப்பா என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னா, அவசர கால சட்டம்னா அந்த அவசர காலத்துல போடுவாங்க, டெம்பரரியா தான் இருக்கும், அப்புறம் சட்டமா இருக்காது அப்படின்பாங்க. அவசர கால சட்டம்ங்கிறது என்ன அப்படின்னா, சட்டமன்றமோ பாராளுமன்றமோ செஷன் நடக்காம இருக்கும்போது, சட்டமன்ற கூட்டத்தோட நடக்காம இருக்கும்போது, பாராளுமன்ற கூட்டத்தோட நடக்காம இருக்கும்போது ஒரு விஷயம் ஒண்ணு செய்யணும், ஒரு சட்டம் கொடுக்கணும் அப்படின்னா, அப்ப பாராளுமன்றம் கிடையாது, அப்ப எப்படி கொடுக்கறது அப்படின்னா, அப்ப என்ன பண்ணுவாருன்னா, இங்க ஸ்டேட்ல என்ன கவர்னர் கையெழுத்து போடுவார், சென்ட்ரல் என்ன பிரசிடென்ட் கையெழுத்து போடுவார். அது ஒரு சட்டம் மாதிரி தான். அதோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் இருக்கும். அந்த 6 மாசத்துக்குள்ள எப்படியும் கண்டிப்பா கூடிரும்ல, பாராளுமன்றமோ சட்டமன்றமோ 6 மாசத்துக்குள்ள கூடணும். அதானே இது கொடுத்துருக்காங்க. ஒரு பாராளுமன்றம் வந்து சட்டமன்றமோ பாராளுமன்றம் வந்து கண்டிப்பா, ஏன்னா ஒரு பாராளுமன்றம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை கூடும் சொல்லுங்க பாக்கலாம், எத்தனை முறைக்கு கொண்டு எந்தெந்த இடத்துல கொண்டு தெரியுமா? கண்டிப்பா ஒரு வருஷத்துல 3 தடவை கூடிரும். அப்ப 3 தடவை கூடுச்சுன்னா ரெண்டு கூடுதல் 2 அமர்வுக்கு நடுவுல வந்து 6 மாசம் கேப்பே வராது. 6 மாசம் கேப் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க கான்ஸ்டிடியூஷன்ல. ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அது கூட எக்ஸெப்ஷன் வரும். எதுவுமே அப்படியே இப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப கொரோனா ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு, அப்ப பாராளுமன்றம் கூடுமா? கூடாதுல்ல. சோ நார்மலா ஒரு வருஷத்துல 3 முறை கூடும். எப்பப்பெல்லாம் கூடும் அப்படின்னா, ஒரு வருஷத்துல முதல்ல ஒண்ணு கூடும். அதுக்கு என்ன பேரு? முதல்ல கூடுறது பட்ஜெட் கால கூட்டத்தொடர், பட்ஜெட் செஷன். அதுக்கப்புறம் என்ன வரும் நமக்கு? பருவகால மழை வந்துருமா, அது மான்சூன் செஷன். அடுத்தது மழைக்கால கூட்டத்தொடர். வந்து பட்ஜெட் கால கூட்டத்தொடர், அடுத்து மழைக்கால கூட்டத்தொடர், அதுக்கப்புறம் வந்து குளிர்கால கூட்டத்தொடர். உடனே சம்மர் எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. சம்மர் செஷன் கிடையாது. சம்மர் செஷன் இன் இந்தியா இஸ் ஐடென்டிஃபைடு வித் கோயின்சைடட் வித் எது? மான்சூன். சரிங்களா? சோ பட்ஜெட், மான்சூன், வின்டர். பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல் இதுல பேசுவாரு. நார்மலா இந்த ஃபர்ஸ்ட் நடக்குன்னு வச்சுக்கீங்களேன், இப்போ எலெக்ஷன் நடந்த பின்னாடி ஃபர்ஸ்ட் வந்து கூடுச்சு அப்படின்னா, அப்போ வந்து பிரசிடென்ட் வந்து பேசுவார், முத பேசுவார். இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த பிரசிடென்ட் பேசுறது வந்து பிரசிடென்டோட அறிக்கை கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்டோட அறிக்கையை பிரசிடென்ட் பேசுவார். அது பிரசிடென்ட பத்தி திட்டி அதுல எழுதியிருந்தா கூட அவர் பேசக்கூடியது, அவர் தான் பேசிதான் ஆகணும், பேசாம இருக்கக்கூடாது. அது கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன். இங்கேயும் அதே மாதிரிதான். ஸ்டேட் கவர்மெண்ட் இப்ப கொடுத்தாங்கல்ல, டிஎம்கே இதை வந்து கவர்னர் வாசிச்சார்ல, என்ன இருக்கோ அதை வாசிக்கணும், அவ்வளவுதான். அவசர கால சட்டம்ங்கிறது 6 அதிகபட்சம் 6 மாசத்துக்குள்ள கூடும் போது பண்ணிடணும். அப்போ அந்த கூடின பின்னாடி 6 வாரத்துக்குள்ள அதை பாஸ் பண்ணிடணும். அப்போ எக்ஸாம்ல கேட்பாங்க, ஒரு ஆர்டினன்ஸோட ஹைப்பத்தட்டிக்கலா ஒரு ஆர்டினன்ஸோட மேக்சிமம் லைஃப் எவ்வளவு இருக்கலாம் சொல்லுங்க பாக்கலாம். ஒரு ஆர்டினன்ஸோட மேக்சிமம் லைஃப் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா 6 months பிளஸ் 6 weeks. இதை நோட் பண்ணிக்கங்க. இந்த 6 weeksங்கிறது முக்கியம், எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. 6 months பிளஸ் 6 weeks. 6 months பிளஸ் 6 weeks. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. 6 months and 6 weeks. நூத்தி 24 என்னங்க சொல்லுது? 124 உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட். இப்ப நீங்க பாருங்களேன், அதாவது எக்ஸாம்ல இப்ப சொல்லுங்க, உயர் நீதிமன்றத்தின்
நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். ஓய்வு பெறும் வயது பாருங்க, நிறைய பேர் 65 போட்டிருக்கீங்க. நான் கேட்டது உயர் நீதிமன்றம், அங்க எழுதியிருக்கிறது உச்ச நீதிமன்றம். ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, இதுதான் நிறைய பேர் நல்லா படிச்சவங்க பண்ணக்கூடிய தப்பு. என்ன தெரியுமா? உச்ச நீதிமன்றம்னு படிச்சுட்டு உயர் நீதிமன்றம் நினைச்சுக்குவாங்க, உயர் நீதிமன்றம்னு படிச்சுட்டு உச்ச நீதிமன்றம் நினைச்சுக்குவாங்க. உயர் நீதிமன்றம் அப்படின்னா ஹை கோர்ட், அங்க வந்து 62 வயசு. உச்ச நீதிமன்றம்னா 65 வயது. ரைட். அது மாதிரி இன்னொன்னு, இந்த ஆன்லைன் அட்டன் பண்றவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஃபீல் இருக்கும். இது கொரோனாக்காக நான் சொல்லல, சரிங்களா? ஜென்ரலாவே ஒரு ஃபீல் இருக்கும். அது நான் சொல்றேன். அந்த விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, சார் நான் ஆன்லைன்ல அட்டன் பண்றேன், கிளாஸ் ரூம்ல வந்து அட்டன் பண்ணா வந்து நல்லா படிக்கலாமோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்பாங்க. சரியா? நான் 2010ல இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். நிறைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய டாப்பர் ஆயிருக்கிறாங்க. நிறைய பேர் கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை விட ஆன்லைன் ரொம்ப கன்வீனியன்டா இருக்குன்னு ஆன்லைன்ல போவாங்க. இப்போ உங்களோட நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் இதெல்லாம் நான் கிளாஸ் ரூம்லயே டிஸ்கஸ் பண்ண முடியாது. சரியா? கிளாஸ் ரூம் பண்ணா சத்தம் கேட்கும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு உங்களுக்கு தெரியும் என்ன கேட்கும். அப்படி ஒண்ணுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் திரும்ப சொல்றேன், கிளாஸ் ரூமை விட ஃபார் பெட்டர், நிறைய அட்வான்டேஜ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ். சரிங்களா? ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்க்கு நிறைய அட்வான்டேஜஸ் உண்டு. ஸோ அதனால உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அவ்வளவுதான். அது ஆன்லைன்ல உட்காரமோ அங்க உட்காந்துட்டு மக்கா உட்காந்துட்டு ஒண்ணுமே படிக்காம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. கிளாஸ் ரூம்ல யாருமே கொஸ்டினே கேட்கவே மாட்டாங்க. இங்கதான் நாங்க முகம் தெரியாதா, அதனால டைப் படிக்கிறீங்களா, என்ன வேணாலும் நீங்க பாட்டு டைப் படிச்சுட்டு இருக்கீங்க. அதிக இன்ட்ராக்ஷன். நீங்க கேளுங்களேன், உங்க வீட்லயே போய் கேளுங்களேன், கிளாஸ் ரூம் கிளாஸ் அப்படின்னா, கிளாஸ் ரூம் கிளாஸ்ல நீ நிறைய டவுட் கேட்கலாமே, இங்க ஆன்லைன் கிளாஸ்ல என்ன டவுட் கேட்பேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உண்மை வந்து, நான் இப்ப இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், ஆன்லைன் கிளாஸ் ஆப்பா டவுட்டே கேட்பான். கிளாஸ் ரூம்ல இது வரைக்கும் என் சர்வீஸ்ல கேட்டதே கிடையாது. யாருமே கேட்க கூச்சப்படுவாங்க. கிளாஸ் முடிஞ்ச பின்னாடி யாராவது வந்து கேட்டாலே பெரிய விஷயம். சரியா? அதனால ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கறத, ஆன்லைன் கிளாஸ் வந்து கிளாஸ் ரூம் கிளாஸ் இது பண்ணும் போது ரொம்ப ஒரு லோவா நீங்க ஃபீல் பண்ண வேணாம். இன்ஃபேக்ட் நீங்க புரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஆன்லைன் கிளாஸ் வந்து ஹைலி எஃபெக்டிவ், மோர் அட்வான்டேஜ் தென் கிளாஸ் ரூம் கிளாஸஸ். ரைட். ஸோ உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உச்ச நீதிமன்றம் இந்த சுப்ரீம் கோர்ட் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்கறவங்க மட்டும் சொல்லுங்க. வெங்கடேஷ் தேதி சொல்லுங்க, மத்தவங்க டைப் பண்ணக்கூடாது. வெங்கடேஷ் தேதியோட சொல்லணும். இதுக்கு இப்ப கிளாஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க சொல்ல முடியும். என்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ்? 1950 வருஷம் சொல்லிடுறேன், நீங்க எனக்கு தேதி மட்டும் சொல்லணும். அவரை காணவே காணாம். அடுத்து ராஜ்கோபால், கேட்கறவங்க மட்டும்தான் டைப் பண்ணணும், மத்தவங்க பேசக்கூடாது. மத்தவங்க சொன்னீங்கன்னா இம்போசிஷன் கொடுத்துருவேன். ராஜ்கோபால், தப்பா இருந்தாலும் அடிங்கன்னு சொல்லியிருக்கேன். 1950 வருஷம் சொல்லிட்டேன். எந்த தேதியில வந்து உச்ச நீதிமன்றம் வந்தது, ஏற்படுத்தப்பட்டது? வெங்கடேஷ் கண்டுபிடிச்சு அவரே சொல்லிட்டார். 28 ஜனவரிங்க. ஞாபகம் வச்சுங்க. 26 ஜனவரி அப்போ எக்ஸாம்ல ஆப்ஷன்ல இருக்கும், நிறைய பேர் ஆன்சர் பண்ணிடுவீங்க. 28 ஜனவரியில தான் உச்ச நீதிமன்றம் டெல்லியில் ஏற்படுத்தப்பட்டது, சுதந்திர இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டது. ரைட். 124 முக்கியமானது மட்டும் பார்ப்போம், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் மீதி என்ன. அடுத்து 148 யாருங்க? CAG. அத வந்து கண்ட்ரோலர்னு படிக்காதீங்க, அத காம்ட்ரோலர்னு வரும். காம்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜெனரல். இந்தியாவின் தலைமை தணிக்கையார். தணிக்கைனா யாரு? ஆடிட் பண்றவங்களுக்கு தணிக்கையார்னு பேர். தலைமை தணிக்கையார், வாட்ச்டாக் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து 153. 153 யாருன்னு சொல்லுது? கவர்னர்.
ஆளுநர். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஆளுநர் இருப்பாங்க. இப்ப கூட கேட்டிருந்தாங்க ரீசெண்டா எக்ஸாம்ல, ஒரே ஆளுநரே 2 விதமான ஸ்டேட்ஸ்க்கும் இருக்கலாம். சரிங்களா? அது எந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. பரவாயில்ல ராஜ்கோபால், டேட் கன்ஃபியூஷனான பிரச்சனை இல்லை. இப்ப இனி மறக்க மாட்டீங்க அந்த கேள்வியை. மற்ற கேள்வியை கூட மறந்துடுவீங்க, இந்த கேள்வியை மறக்க மாட்டீங்கல்ல, அதுக்குதான். அடுத்து 165. 165ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல். தமிழ்லயும் அட்வொகேட் ஜெனரல் தான் சொல்லுவாங்க. அட்வொகேட் ஜெனரல்னா யாரு தெரியுங்களா? அட்டார்னி ஜெனரல் இருந்தாங்க. அட்டார்னி ஜெனரல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, அட்வொகேட் ஜெனரல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். அட்வொகேட் ஜெனரல். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 165. அடுத்து 213. 213 என்ன தெரியுமா சொல்லுது? இங்க ஆர்டினன்ஸ். ஆர்டினன்ஸ் அவசர கால சட்டம். இங்க ஸ்டேட்ல அந்த ஆர்டிக்கல் என்ன தெரியுமா? அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இது 213. அது எப்படி வரும்? 123. பாருங்க, அப்படியே நம்பர் அனகிராம் சொல்லுவாங்க, நம்பரை மாத்திட்டு வரும். அடுத்து 243A. 243Aங்கிறது என்ன தெரியுமா? கிராம சபா. கிராம சபை. கிராம சபைனா என்ன தெரியுமா? இன்டர்வியூல கேட்பாங்க, கிராம சபை என்றால் என்ன சொல்லுங்க. கிராம சபை என்றால் என்ன? கிராம சபைனா ஒரு கிராமத்துல இருக்கிற 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள். 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு கிராமத்துல இருப்பாங்கல்ல, அவங்கதான். அந்த 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் அந்த கிராமத்துல இருக்கிறாங்கல்ல, அவங்கதான் எலெக்ஷன் ஓட்டு போட தகுதியானவர்கள். அவங்க அந்த ஊரோட பிரச்சனைகள், அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த கிராம சபை ஒரு வருஷத்துக்கு 4 முறை கூடும். கொரோனாவால் கூடவில்லை, 4 முறை. தேசிய நாட்களில் கூடும். தேசிய நாட்கள் என்ன? ஜனவரி 26, அக்டோபர் 2, ஆகஸ்ட் 15. இன்னொரு நாள் இடையில ஒண்ணு கூடும், அது என்னன்னா மே 1. இந்த 4 நாட்கள்ல வந்து கிராம சபை கூட வேண்டும். சோ கிராம சபை கூட வேண்டும் இந்த 4 நாட்களில், ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. இப்ப ஆகஸ்ட் 15ல கூடிச்சா? கூடல. மே 1ல கூடிச்சா? மே 1லயும் கூடலன்னு தான் நினைக்கிறேன். மே 1லயும் கூடல. ஜனவரி 26 அப்ப கூடிச்சா இந்த வருஷம் கிராம சபை? கிராமத்தில் உள்ளவங்க சொல்லுங்க, நமக்கு தெரியல, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஜனவரி 26ல கூடிச்சா இந்த வருஷம்? இந்த வருஷம் 2021 கூடிச்சா கூடலையா? ஒருத்தர் எஸ்ன்றீங்க, ஒருத்தர் நோன்றீங்க. கூடிச்சா கூடலையா? சரி, நான் இப்ப சொல்லலைங்க. ஆகஸ்ட் 15ல கூடல, டிஎம்கே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மே 1ல கூடல. அப்ப கடைசியா கிராம சபை எப்ப கூடிச்சு? கடைசியாக கிராம சபை எப்ப கூடியது? கண்டுபிடிங்க, அப்புறம் கேட்கிறேன் நான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள்
266 266 வந்து பட் ஜனவரி 26 2020 கூடி இருக்குமே. ஜனவரியில பிரச்சனை இல்லையே. ஜனவரி 26 கூடிச்சா இல்ல அப்பயே இந்த கொரோனா மாதிரி இருக்கிறதுனால கூட வேணாம்னு சொல்லல. அப்ப சொல்லவே இல்லையே. மார்ச்ல தானே பிரச்சனையே வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஜனவரி 26 கூடி இருக்கும். அக்டோபர் 2 கூடி இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஆர்டிகிள் 266 என்ன சொல்லுது அப்படின்னா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. தமிழ்ல என்னங்க அதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. பொது நிதி. கன்சாலிடேட் ஃபண்ட் எல்லா விதமான கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருவாய் எல்லாமே இந்த கன்சாலிடேட் ஃபண்டால தான் இருக்கும். இதுல இருந்துதான் உங்களுக்கு சேலரி எல்லாமே கொடுக்கறது. கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே இதுக்குள்ளதான் போய் சேர்ந்துருங்க. கன்சாலிடேட் ஃபண்ட் டாக்ஸஸ் எல்லாமே இதுக்குள்ளதான் போகும். இதுல இருந்து ஒரு இதை எடுத்துதான் கான்டின்ஜென்சி அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அது என்னது? கான்டின்ஜென்சினா என்னது? அவசர கால நிதி. அவசர கால நிதி, எமர்ஜென்சி ஃபண்ட்னு சொல்றாங்களா, அது மாதிரி அவசர கால நிதி. அவசரத்துக்கு. அப்புறம் ஆர்டிகல் 280 எது சொல்லுது அப்படின்னா, பினான்ஸ் கமிஷன், நிதிக்குழு. இது அடிக்கடி கேட்பாங்க. நிதிக்குழு நிறைய வாய்ஸ் ஃபைல்ல சொல்லியிருப்பேன் நிதிக்குழுவை பத்தி. முதலாம் நிதிக்குழுவின் தலைவர் யாரு, இப்ப என்ன நிதிக்குழு இருக்கு, எந்த பீரியட் அப்படிங்கிறது எல்லாமே அதில் பாருங்க. நான் பின்னாடி அப்புறம் பார்க்கலாம். அடுத்து ஆர்டிகிள் 300A 262ங்கிறது 2 ரிவருக்குரியது. அதை நான் அப்புறம் பார்க்கலாம். இன்டர் ரிவர் டிஸ்பியூட் ஆணையத்துக்கு. 300A ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்து உரிமை வந்து இப்போ என்னவா இருக்கு? லீகல், சட்ட உரிமையாக இருக்கிறது. சொத்து உரிமை, சொத்து உரிமை, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ரைட் டு ப்ராப்பர்ட்டி இப்ப என்னவா இருக்கு அப்படின்னா, லீகல் ரைட்டா இருக்கு. ஏதாவது சொத்தை வந்து ஆக்குபை பண்றாங்க, ரோடு போடுறாங்க, உங்க இடத்து மேல ரோடு வருது, நேஷனல் ஹைவேஸ், நீங்க கொடுத்துதான் ஆகணும். கொடுக்கல அப்படின்னா கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டுக்கு போனா 20 வருஷத்துல கழிச்சு என்ன தீர்ப்பு சொல்லுவாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இப்பயே கொடுத்துட்டு நல்ல காம்பன்சேஷன் வாங்கிட்டு போயிடலாம். நம்ம நினைக்கிறோம் விவசாயிகள் எல்லாமே தங்களோட நிலத்துல ரோடு வரணும்னு விரும்புறாங்களா, விரும்பலையா? சொல்லுங்க. நான் பிராக்டிக்கலா போய் பேசினேன். தன்னுடைய நிலத்தில் ரோடு வரணும்னு விரும்புறாங்களா, விரும்பலையா? மேபி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சரிங்களா? ஒரு வயல்ல தென்னை மரம் இருக்கு. அந்த தென்னை மரத்து வழியா ரோடு போச்சுன்னா ஒரு தென்னை மரத்துக்கு 90,000 கொடுக்குறாங்க. அந்த தென்னை மரத்தை நீங்க எத்தனை வருஷம் வச்சிருந்தாலும் அவ்வளவு கிடைக்காது. நான் சொல்றது ஃபுல்லாவே எடுத்துட்டாங்க. ஒருத்தர் ஒரு லேண்ட 50,000க்கு விற்க கேட்டாரு. ஒருத்தரும் வாங்கல. அதே லேண்ட ஃபுல்லாவே ரோடு வந்துருச்சு. புரியல? ரோடுக்கு பக்கத்துல வரல. ரோடுக்கு பக்கத்துல வந்தா வேல்யூ கூடும். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வேல்யூ கூடுறத பத்தி பேசவே கிடையாது. இந்த 50,000 லேண்டு ரோட்லயே வந்துருச்சு. கவர்மெண்ட் எவ்வளவு கொடுத்தான் தெரியுங்களா? 8 லட்சம் கொடுத்தான். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, என் ரோட இதை எடுத்துக்கங்க, எனக்கு காசை கொடுங்க, நான் அதை வச்சு வேற எங்கேயாவது வாங்கிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. நிறைய இடத்துல இது நடக்குது. ஃபார் 1 காம்பவுண்ட் they gave 7 lakh. நான் சொல்றது இவன் நல்ல விளையிற இடத்துல தான் தென்னை மரம் எல்லாம் இருக்கு. தென்னந்தோப்புக்குள்ள எல்லாம் போச்சுன்னா அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஐயோ, தென்னந்தோப்புல போச்சுன்னா இருக்கிறாங்களே. ஒரு மரத்தை வெட்டினாங்கன்னா 90,000ங்க. 90,000 ஒரு மரத்துல எல்லாம் நீங்களாம் அந்த லைஃபுக்குமே வராது. ஃபார் 1 காம்பவுண்ட் they give 7 lakh. காம்பவுண்ட்னா என்னது புரியல. காம்பவுண்ட்னா காம்பவுண்ட் சுவரா இல்ல காம்பவுண்ட்னா என்னது? காம்பவுண்ட்னா ஏதாவது கிரவுண்டா? கிரவுண்ட் சொல்றீங்களா, காம்பவுண்டா? கிரவுண்ட்னா இடம். அவங்க காம்பவுண்ட்னு சொல்றாங்க. வேற என்னன்னு எனக்கு தெரியல. வீட்டு காம்பவுண்டா? வெறுமன காம்பவுண்ட் இருந்துச்சுனாலே 7 லட்சம் கொடுத்துறாங்களா? காம்பவுண்ட உடைக்கிறதுக்கா இல்ல கிரவுண்டா?
காம்பவுண்ட் செவர் இருந்தாலேவா? அது மாதிரி ஏகப்பட்டது கொடுக்குறாங்க. அந்த மாதிரி காசெல்லாம் வாங்கிதான் இங்க கொடுக்குறாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி காசெல்லாம் வாங்கிதான் எதுல கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு டோல்கேட் அதுல வசூல் பண்ணிடுவாங்க. எல்லாமே அதுல வசூல் ராஜாவாயிடும். நிறைய பேர் சாப்பிடாம இருப்பீங்க, சரிங்களா? அதனால இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு இதை முடிச்சுட்டு இன்னும் மற்ற உள்ள கொஞ்சம் டெப்தா நம்ம பாலிட்டி எல்லாமே பார்க்கலாம்.